அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா சுவாமி. அப்பா நீர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறப்பா சுவாமி. அனைவரும் வாய்களை திறந்து துதிங்க. தேவன் 7 மாதங்கள் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா சுவாமி. அன்பு ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் அப்பா சுவாமி. அப்பா உம்முடைய நாங்கள் வாழும்போது ஆண்டவரே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்பா சுவாமி. அப்பா என் தகப்பனே நீர் எங்களுக்காக சிலுவையில வெற்றி அப்பா வெற்றி சிறந்த தேவன் நீர் அப்பா சுவாமி. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா சுவாமி. அப்பா உம்முடைய மகிமை ஒன்றே எங்களுக்கு அப்பா உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அனைவரும் உற்சாகத்தோடு நாம் தேவனுடைய நாமத்தை பாடி நம்மை ஆராதிக்கலாம். ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஆம் தகப்பனே, எங்களுடைய ராஜா முன்னே போகிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அனைவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்
துதிக்கிறோம் அப்பா. அனைவரையும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. அடைக்கலும் கோட்டையுமாக இருந்து எங்களை மட்டும் வழி நடத்துகிற தேவன் நிரப்பா. எங்களை ஆதி தேற்ற தேவன் நிரப்பா. எங்களுக்கு அதிசயமாக இருந்த தேவன், எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தேவன் நிரப்பா. எங்களை கர்த்தவி வல்லமையாக பிரச்சனைப்படுத்த தேவனப்பா. ஒற்றுமையை தாழ்த்துறோம் அப்பா, வெறுமையாக்குறேன் எல்லா துதிக்கு மகிமையை ஒற்றுமைக்கு செலுத்துறோம் அப்பா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள்
ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா எவ்வளவு பேர் கரங்களை கொண்டு வந்து இருக்கிறீங்களோ ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா எனக்கு 2 கரமும் நல்லா இருக்குதுன்றவங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ சொன்னாலும் ஒரு சிலர் கரங்களை தூக்குறதே கிடையாது. ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಕೆಲವರು ಕರಗಳನ್ನು ತೆಗೆಯೋದಿಲ್ಲ, ಎತ್ತೋದಿಲ್ಲ. ஆனா ஸ்கூல்ல டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஆன்சர் பண்ணுவாங்க. ಅದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಟೀಚರ್ ಹೇಳ್ತಾರೆ ಆನ್ಸರ್ ಮಾಡಿ ಅಂದಾಗ, என்ன தப்பு பண்ணா கூட ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ರೈಸ್ ಯುವರ್ ಹ್ಯಾಂಡ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, முட்டி போட சொல்லுவாங்க. ಆ ಮೊಣಕಾಲು ಊರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. போடலன்னா ஒன்னு கொடுப்பாங்க, ಆಗದಿದ್ರೆ ಒಂದು ಕೊಡ್ತಾರೆ. சர்ச்சில் அதை செய்ய முடியாது பாருங்க. ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಾಡೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ சில ನೋಡಿ. பேருக்கு சபையிலே உட்கார்ந்திருந்தாலும் காது கேட்கறது இல்ல. ಕೆಲವರಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ರು ಕಿವಿ ಕೇಳೋದಿಲ್ಲ. அல்லேலூயா சொல்றது கேட்கறது இல்ல. ಹಲ್ಲೇಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋದು ಕೇಳೋದಿಲ್ಲ. கேட்கறது இல்ல. ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋದು ಕೇಳೋದಿಲ್ಲ. நைட் எல்லாம் மொபைல் பார்த்துட்டு சர்ச்சில் வந்து தூங்குறது. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೊಬೈಲ್ ನೋಡಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿದ್ದೆ ಮಾಡೋದು. அவங்களுக்கு தாலாட்டு மாதிரி. ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಆ ತೂಕಡಿಸಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವ ಹಾಗೆ. சோ ஆகைனால இங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாது. ಆದ ಕಾರಣ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರದು ಪ್ರಿಯರೇ. இது பரிசுத்தமான ஒரு இடம். ಇದು ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಸ್ಥಳ. பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ பிரசன்னத்தை உணருகிற ஒரு இடம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಳವಾಗಿದೆ. கடந்து வரும்போது நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಬೇಕು. நம்ம சபையில வருகிற எல்லா ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಆತ್ಮಗಳಿಗೆ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. எலிசபெத் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணா அவங்க இந்த நாளில சபையில இருக்கிறார்கள். ಎಲಿಸಬೆತ್ ಅಮ್ಮವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೆವು, ಅವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை அவங்களை இவ்வளவு நாளா போய் பார்க்காதவங்க கூட இன்னைக்கு பார்த்து அட்லீஸ்ட் பேசி அவங்களை விஷ் பண்ணி போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಇಷ್ಟು ದಿನದವರೆಗೂ ನೋಡದೇ ಇರುವವರು ಇವತ್ತು ನೋಡಿ ಅವರನ್ನ ವಂದಿಸಿ ಹೋಗಿರಿ ಪ್ರಿಯರೇ. சபையில வந்து ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் கூட்டம். ಸಭೆಯಲ್ಲಿ 2ನೇ ಭಾನುವಾರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಕೂಟ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த பெண்கள் கூட்டத்துக்கு ஒரு சில ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டும். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಕೂಟದಲ್ಲಿ ಕೆಲವು ಸಿದ್ಧಾಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அப்பொழுது தான் ஆராதனை ஒழுங்கும் கிரமமாய் நடக்கும். ಆಗ ಮಾತ್ರವೇ ಆರಾಧನೆ ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இது ஆரம்பித்த நாட்களிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டேதான் ಇದು இருக்கிறோம். ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂತ ದಿನದಿಂದಲೇ ನಾವು ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. வாலிப பெண் பிள்ளைகளும் பெண்களும் இந்த இடத்துல கடந்து வர வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ಸ್ತ್ರೀಯರೆಲ್ಲರೂ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರಬೇಕು. என்ன பாட்டு பாடணும், ಏನು ಹಾಡನ್ನ ಹಾಡಬೇಕು, எப்படி கூட்டம் நடத்தணும், ಹೇಗೆ ಕೂಟವನ್ನ ನಡೆಸಬೇಕು, எப்படி worship பண்ணணும், ಹೇಗೆ ಆರಾಧನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು, அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಇದನ್ನೆಲ್ಲವನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க எவ்வளவு படிச்சாலும் ನೀವು ಎಷ್ಟೇ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿದ್ರು ಕಂಪನಿல வேலை செய்யணும்னா there is a 2-week training. ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ 2 ವಾರಗಳು ನಿಮಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಉಂಟು. உங்களுக்கு இந்த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்க இப்படி தான் வேலை செய்யணும்னு ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. ಈ ಕಂಪನಿಯ ರೂಲ್ಸ್ ಪ್ರಕಾರ ಹೀಗೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕೆಂಬುವ ನಿಮಗೆ ಒಂದು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சாதாரண ஒரு கம்பெனில ஒரு எஜமானுக்கு கீழே நீங்கள் வேலை செய்வதற்கே உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையாயிருக்கிறது. ಸಾಧಾರಣವಾದಂತ ಯಜಮಾನನಿಗೆ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಒಂದು ಟ್ರೈನಿಂಗ್ ಬೇಕಾಗಿದೆ. பள்ளிக்கூடத்துல வேலை செய்தாலும் அப்படித்தான். ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೂ ಹಾಗೆಯೇ. முன்னாடி எல்லாம் எதனா படிச்சிட்டா ஒரு பியூசி படிச்சிட்டா நர்சரி ஸ்கூல் நடத்தலாம். ಒಂದು ಪಿಯುಸಿ ಹೊಡೆದ್ರೆ ಒಂದು ನರ್ಸರಿ ಸ್ಕೂಲ್ ಅನ್ನ ಮಾಡಬಹುದು. இப்போ அப்படி கிடையாது. ಈಗ ಆ ರೀತಿ ಆಗಲ್ಲ. என்டிಟಿ ட்ரைனிங் எடுத்துருக்க ನೀವು வேண்டும். ಎಂಟಿಟಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡಿರಲೇಬೇಕು. டிசிஎச் பண்ணிருக்க வேண்டும். ಟಿಸಿಎಚ್ ಮಾಡಿರಬೇಕು. பிஎட் பண்ணிருக்க வேண்டும். ಬಿಎಡ್ ಮಾಡಿರಬೇಕು. இப்படி எல்லாம் இருந்தாதான் பள்ளிக்கூடத்திலே நீங்கள் டீச் பண்ண முடியும். ಹೀಗೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಪಾಠ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இப்படி ஒவ்வொரு துறையிலும் பாத்தீங்கன்னா they need a training people. ಹೀಗೆ ಒಂದೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಿಮಗೆ ಒಂದು ಟ್ರೈನಿಂಗ್ ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. சபையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ಆದರೆ ಸಭೆಯ ಕುರಿತು ನೀವು ಏನನ್ನ ನೆನೆಸ್ತೀರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. Church need that. ಸಭೆಯು ಅದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து உளறிட்டு போறது கிடையாது. ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ಬಂದು ನೀವು ಬಗಳಿ ಹೋಗೋದಲ್ಲ. எனக்கு 3P ரொம்ப பிடிக்கும். 3P ரொம்ப பிடிக்கும். 3P ಅನ್ನೋದು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದದ್ದು. உடனே பால் பிரமோத் பேட்ரிக் ನೆನೆಸಿರ போறீங்க. ಹೀಗೆ ಮಕ್ಕಳ ಹೆಸರು ನೆನೆಸಬೇಡ್ರಿ. நான் அதை நினைச்சேன் ஒரு நாள். ಅದು ಒಂದು ದಿನ ನೆನೆಸಿದೆ. எனக்கு ரொம்ப பிடிச்சது 3P. ಇವತ್ತು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದದ್ದು 3P ಅನ್ನೋದು. The preacher need 3 P's. ಪ್ರೀಚರ್ಗೆ ಒಂದು 3P ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. Pray, ಪ್ರಾರ್ಥನೆ, prepare, ಸಿದ್ಧತೆ, preach. ನೀವು ಅದನ್ನ ಸಾರುವಾಕೆ. Hallelujah. Hallelujah. Pray, prepare, preach. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಸಿದ್ಧತೆ ಆಗಬೇಕು, ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳ வேண்டும், ಸಿದ್ಧತೆ ಆಗಿರಬೇಕು, பிற்பாடு உபதேசிக்க வேண்டும், ಮತ್ತೆ ಉಪದೇಶ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இந்த 3P ஒரு இடத்துல காணப்பட வேண்டும். ಈ 3P ಒಂದೊಂದು ಹಂತದಲ್ಲೂ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. It's not only
to preach, ಅದು ಬೇರೆ ಉಪದೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆராதிக்கவும் தேவைதான். ಅದು ಆರಾಧನೆಗೆ ಸಹ ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. கூட்டங்களை நடத்தவும் தேவைதான். ಕೂಟಗಳನ್ನು ನಡೆಸಲು ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நான் ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டேவும் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ಒಂದೊಂದು ಎರಡನೇ ಭಾನುವಾರವನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತಲೇ ஒரு ಇರುತ್ತೇನೆ. சகோதரியாவது ಫೋನ್ செய்ய மாட்டாங்க. ಒಂದು ಸಹೋದರಿ ಆದ್ರೂ ಒಂದು ಕರೆ ಮಾಡೋದಿಲ್ವಾ? தேவ பிள்ளையாவது ಫೋನ್ செய்ய ಒಂದು மாட்டாங்க. ದೇವರ ಮಗು ಕರೆ ಮಾಡೋದಿಲ್ವಾ? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ಆಗ ಅರ್ಥ ಮಾಡಿ தேவ பிள்ளையும் கிடையாது, சகோதரியும் கிடையாது. ದೇವ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ, ஏன்னா இன்னும் முழுமையாய் தங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை. ಅವರು ಇನ್ನೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என் மீது கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪಿಸಿಕೊಂಡರೂ சபைக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்ல ಅದು வேண்டும். ಸಭೆಗೆ ತಿಳಿಸುವುದು ನನ್ನ ಅವಶ್ಯಕತೆ. தட்டானால் அடிக்கப்பட்டால் ஒழிய பொன்னாக விளங்க முடியாது. ಅದನ್ನು ಹೊಡೆದರೆ ಮಾತ್ರವೇ ಅದು ಬಂಗಾರವಾಗಿ ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. நான் சொல்லுகிறது உங்களுக்கு வேதனை உண்டாக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹೇಳುವುದು ನಿಮಗೆ ಬೇಸರ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அப்படி நான் சொல்லாவிட்டால் நீங்கள் சீராக உங்களை சீர்படுத்திக் கொள்ள முடியாது. ಹಾಗೆ ಹೇಳದಿದ್ದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಅಸಾಧ್ಯತೆ ಆಗುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ಮನುಷ್ಯனுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் முக்கியமானவைகள். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. எவ்வளவு மழை வந்தாலும் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும். ಎಷ್ಟು ಮಳೆ ಬಂದರೂ ಆ ಪ್ರಸವ ವೇದನೆಗೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. ಮಳೆ ಬಂದಾலும் ಮಸಾನத்துக்கு போய் தான் ஆகணும். ಎಷ್ಟೇ ಮಳೆ ಬಂದರೂ ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ಅಡಕ பண்ண போயே ஆகணும். ಅಲ್ಲಿ ಅಡಕ ಮಾಡಲು ಹೋಗಬೇಕಾಗುತ್ತದೆ. ಮಳೆ ಬರುತ್ತದೆ, அந்த டைமை மிஸ் பண்ண மாட்டோம். ಮಳೆ ಬರುತ್ತದೆ, ಆ ಟೈಮ್ ಅನ್ನು ಮಿಸ್ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಪ್ರಸವத்தை ಇಲ್ಲ ಇನ್ನು ಕೊಂಚ நேரம் போறது அப்படினு சொல்லவும் முடியாது. ಮಳೆ ಬರ್ತಿದೆ, ಪ್ರಸವ ತಡೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எந்த சூழ்நிலையிலும் இந்த ரெண்டு காரியத்துக்கு ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ கொடுக்கறாங்க. ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದ ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. வாழ்க்கையை ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೀರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. இந்த இடಕಾಲ வாழ்க்கை is a very very important. ಈ ಒಂದು ಜೀವಿತ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು. இந்த இடைக்கால வாழ்க்கை நாம் சீராக சரியாக ಸ್ಥಿರமாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், ಈ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಸ್ಥಿರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, அன்றைக்கு பிறந்த உனக்கு, ಅಂದು ಹುಟ್ಟಿದಂತ ಜನಿಸಿದಂತ கல்லறைக்கு போவதற்கு முன்பதாக, ಆ ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗುವವರೆಗೂ உன்னுடைய ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். ನಿನ್ನ ಕೊಟ್ಟಂತ ಆತ್ಮ ನಿನ್ನ ದೇವರ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗುತ್ತದೆ. ಯಾರಿಗೆಲ್ಲ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಕೈ ತಟ್ಟ ಮಾಟಂಗೆ, ಎಂಗನ ಯಾರಿಗೆಲ್ಲ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ ಕರಗಳನ್ನ ತಟ್ಟೋದಿಲ್ವಾ? ನೆನಕ್ಕಿರಾಗಣ, ಕೆಲವರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರಂದ್ರೆ, நான் செத்தா எங்க போனே எனக்கே தெரியாது, ನಾನ್ ಸತ್ರೆ ಎಲ್ಲೋಗ್ತೀನೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. விசுவாசின்னு சொல்றதுக்கே வெக்கம்தான். ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತದೆ. ಕ್ರಿಸ್ತವನಿಗೂ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ಒಂದೊಂದು ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟது ಎದಕ್ಕಾக? ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ಆಂಡವರಾಗಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಕರಾಗಿ ಏற்றுಕೊಂಡது ಎದಕ್ಕಾಗಿ? ಯೇಸುವನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕರಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? திருச்சபைக்கு வருகிறது எதற்காக? ಒಂದೊಂದು ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಬರುವುದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? மாதமும் கர்த்தருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் நாம் ரசத்தையும் அவருடைய ரத்தமாக சரீரமாக நினைவு கூர்ந்து புசிப்பது எதற்காக? ಅವರ ರೊಟ್ಟಿಯನ್ನ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವನ್ನ ಶರೀರವಾಗಿ ಅದನ್ನ ನೆನೆಸಿ ಮಾಡುವುದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? என்னையும் பரிசுத்தமாக்கிಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾக, ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. எதுக்கு? ಯಾವ ಏನಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, ಪರಲೋಕத்தில் ದೇವನೋಡು போகும்படியாக, ಅದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ನನ್ನ ದೇವರು ಹೇಳಿದರು, ನಾನು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, நான் உங்களுக்காக ஒரு ಸ್ಥಳத்தை ಆಯತ್ತಪಡಿಸಿ ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಅದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಳ, ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಳವಾಗಿದೆ, ಅದು ಘನವಾದಂತ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. தங்க தெருவு இருக்கும், ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಂಗಾರದ ಬೀದಿ ಉಂಟು. தெருவு எல்லா இடமெல்லாம் தங்கமும் வெள்ளியுமா இருக்கும். ನೋಡುವ ನಡೆಯುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳು ಬಂಗಾರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. போகவே முடியாது, ரொம்ப சேறு நாத்தம். ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಲು ಆಗೋದಿಲ್ಲ, ಅದು ಬಹಳ ಕೆಸರಾಗಿರುತ್ತದೆ. ಆனா ಕೂಡ ಇದು ನಿರಂತರ ಇಲ್ಲ. ಅದೇ ಇದು ನಿರಂತರವಲ್ಲ. ನಿರಂತರமான ஒரு ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ನಿರಂತರವಾದಂತ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ ಉங்களை ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳ வேண்டும். ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಕ್ರಿಸ್ಟಿಯನ್ ಲೈಫ್ ಇಸ್, ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ should preparable life. ಅದು ಒಂದು ಸಿದ್ಧತೆ ಆಗುವಂತ ಜೀವಿತ. நம்மள வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. என்னன்னா சொல்லின் போனி, ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಿರಿ, நாங்க இப்படி தான் இருப்போம்ன்றாங்க. ನಾವು ಹೀಗೆ ಇರ್ತೇವೆ. ஆனா சம்பளம் கொடுக்கறான் வேலையில, ಅದೇ ಸಂಬಳ ಕೊಡ್ತಾನೆ ಕೆಲಸದಲ್ಲಿ, ಓಡ್றாங்கಮ್ಮ, ಕೊಡೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಓಡ್ತಿದ್ದಾರೆ. ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ல பாக்குறோம், கொடைய மடக்கி உள்ள இழுத்துட்டு பஸ் உள்ள ஓடுறாங்க. ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ, ಆ ಕೊಡೆನ ಮಡಚಿ ಒಳಗಡೆ ಹೋಗುವವರಾಗಿದ್ದಾರೆ.
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ಅದು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರಲು ತಡೆ ಮಾಡ್ತಾರೆ. வெக்கமா இருக்குது. ನಮಗೆ ನಾಚಿಕೆಯಾಗಿದೆ. ஒரு சபையில நான் போறேன், ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, அங்குள்ள வாலிபளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ಅಲ್ಲಿರುವಂತ ಯುವಕ ಮಕ್ಕಳು ನೋಡುವಾಗ ಬಹಳ ಸಂತೋಷ. போன வாரம் சஞ்சகாந்தி நகருக்கு போனேன். ಹೋದ ವಾರ ಸಂಜೆಗಾಂಧಿ ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அங்க பாடுற அத்தனை பாட்டும் இதுல ஓடிட்டு இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಹಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಹಾಡುಗಳು ಇಲ್ಲಿ ಓಡುತ್ತಿತ್ತು. சரி, அது எப்படியே ப்ரிப்பேர் பண்ணி சனிக்கிழமை போட்டாங்கன்னு வெச்சுங்க. ಹೇಗೆ ಅದನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ ಶನಿವಾರನೇ ಹಾಕಿದ್ರು. நாங்க சொல்ற வசனத்தை டக்கு டக்குன்னு போட்டாங்க. ನಾವು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಹ ಅದು ಹಾಕುವವರಾಗಿದ್ರು. டிகிரி மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ಡಿಗ್ರಿ அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்காத மாதிரி, ಅಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಓದಿದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, அவர்கள் படித்தவர்கள், ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಅವರು ವಿದ್ಯೆ வளர்ந்தவர்கள், ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆದವರಾಗಿದ್ದಾರೆ. the spiritual education அவர்களுக்குள் இருக்கிறது. ಆತ್ಮಿಕ ಒಂದು ವಿದ್ಯಾ ಅರ್ಹತೆ ಅವರಲ್ಲಿ ಉಂಟು. சனிக்கிழமையும் அந்த இடத்துல வந்து பாடல்களை ப்ரிப்பேர் பண்ணி அதையெல்லாம் லோட் பண்ணி நாங்க சொல்ற வசனத்தை எப்படி போடணும்னு கூட ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ಅವರು ಶನಿವಾರ ಬಂದು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಕಿ எடுத்து இதுல போடுறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ನಾವು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಹ ಅವರು ತಕ್ಷಣಕ್ಕೆ ಅದನ್ನ ಹಾಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. சொல்லவே ಇಲ್ಲ, ನಾನು ಮುಂದಾಗಿ ಅದನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ. போய் நின்னுஇருக்கேன், ನಾನು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದೆನು. நான் சொல்ற வாக்கியம் இந்த ಸ್ಕ್ರೀನ್ல இருக்கு. ನಾನು ಹೇಳುವುದೆಲ್ಲ ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ஆச்சரியமாக இருந்தது. ಅದು ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ತೋರಿತು. எவ்வளவு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். ಜೀವಿತ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಂಟು. ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಮಾಡೋಣ. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் இனிமேல் ஆயத்தமாய் வருவேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೇನೆ. பாருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டீங்க. ನೋಡ್ರಿ, ಅರಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. வரலன்னா ஆண்டவர் அடிப்பார், எனக்கு தெரியாது. ಬರದಿದ್ರೆ ದೇವ್ ನಿಮ್ಮನ್ನ ಹೊಡಿತಾರೆ. நீங்க தேவ சமூகத்துல கன்ஃபஸ் பண்ணி, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. உங்களுக்கும் தேவனுக்கும் விட்டது. ಬರೋದು ಬರದೇ ಇರೋದು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು. உங்களை எல்லாரும் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த காரியங்களை சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். ಆದ ಕಾರಣ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ கால வேளையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ஏசப்பா, தேவ செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். ಏಸಪ್ಪ, ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாக ಸತ್ಯವೇದದ ಅತಿಶಯಗಳನ್ನು மாம்சமாகிய எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. ಮಾಂಸವಾಗಿರುವ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. எங்களுடைய கர்த்தாவே, எங்களுடைய சுய இச்சையின் பிரகாரம் அல்ல, ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲ, தேவ சித்தத்தின் பிரகாரம் ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ எடுத்து பயன்படுத்தும்படியாய் ತೆಗೆದು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಯೇಸುವಿನ ಮೂಲமாய் ஜெபம் கேளும் பிதாவே. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நீதிமொழிகளின் புஸ்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1 முதல் 23 வசனங்களை பார்க்கும் பொழுது 1ರಿಂದ 23 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂಬುದನ್ನು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವಂತದಾಗಿದೆ. 1 முதல் 5 ವಚನங்களை பார்க்கும் பொழுது 1ರಿಂದ 5 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நம்முடைய நண்பர்களை குறித்து அந்த இடத்திலே பேசுகிறது. ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಾಗಿದೆ. 6லிருந்து 11 வசனங்களை பார்க்கும் பொழுது 6ರಿಂದ 11 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ சோம்பேறியாக இல்லாமல் ಸೋಂಬೇರಿಗಳಾಗಿರದಂತೆ நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி சுறுசுறுப்பா இருந்து செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಚುರುಕುತನವಾಗಿದ್ದು ನಾವು ಆಸ್ತಿಗಳ ಅಂತ ಸಂಪತ್ತುಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. 12லிருந்து 15 வசனங்களை பார்க்கும் பொழுது 12ರಿಂದ 19 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்தை குறித்து அந்த இடத்திலே நாம்
பார்க்க முடிகிறது. ಒಂದು ದುಷ್ಟನ ಜೀವಿತವನ್ನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. 16 19 ವಚನங்களை பார்க்கும் பொழுது 16 19 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. 20 23 வசனங்களை பார்க்கும் பொழுது 20 23 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕು, ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. நாம் இவைகளை கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ನಾವು ಇವುಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವೆವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது பலனாயிருக்கும். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದು ಬಲವಾಗಿರುತ್ತದೆ. ஒவ்வொரு விசுவாசிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದಂತ ಒಂದು ಪಾಠ ಇದು. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 31 அதிகாரங்கள் உண்டு. ಇದು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ 31 ಅಧ್ಯಾಯಗಳುಂಟು. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒரு நாள் முழுதும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அந்த நீதிமொழிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ಒಂದು ದಿನ ಪೂರ್ತಿ ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂಬುದು ಆ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ವಚನಗಳು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. சாலமோன் மிகவும் ஞானவான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ಸಾಲಮೋನನು ಬಹಳ ಜ್ಞಾನವುಳ್ಳವನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ தேவன் அவருக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த நீதிமொழிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಆತನಿಗೆ ದಯಪಾಲಿಸಿದ ಜ್ಞಾನದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟನು. இது முக்கியமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு புஸ்தகமாயிருக்கிறது. ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದೊಂದು ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಒಂದು ಉಪದೇಶ ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இந்த நீதிமொழிகளை வாலிப பிள்ளைகள் படிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தவறான பாதையில ஒருபோதும் போக மாட்டார்கள். ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನು ಯುವಕ ಮಕ್ಕಳು ಓದುವುದಾದರೆ ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ಅವರು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய பரிபூர்ண ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசத்தோடு கூட சொல்லிக் கொள்கிறேன். ದೇವರ ಪರಿಪೂರ್ಣ ಜ್ಞಾನವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾನು ಹೇಳುವವಳಾಗಿದ್ದೇನೆ. இந்த புத்தகத்துல ஒரு கணவனுக்கு ஏற்ற புத்திமதிகள் உண்டு. ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗಂಡನಿಗೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಉಂಟು, ಒಂದು ಹೆಂಡತಿಗೆ ತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆಗಳುಂಟು, ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆಗಳುಂಟು, ஒரு சபைக்கேற்ற புத்திமதிகள் உண்டு, ಒಂದು ಸಭೆಗೆ ತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆಗಳುಂಟು. ஆகையினால தான் நீதிமொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பிரசங்கிமார்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ಆದ ಕಾರಣ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಓದಲೇಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಾ ಪ್ರಸಂಗಿಗಳು ಒತ್ತಾಯ ಮಾಡ್ತಾರೆ. இந்த 6ஆம் அதிகாரத்தில் ಈ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1 5 வசனங்களை பார்க்கும் பொழுது 1 5 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಯಾವ நாம் ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழக வேண்டும் என்று சொல்லி ಎಂತ எழுதப்பட்டிருக்கிறது. ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಒಳಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ಈ 3ನೇ ವಚನವನ್ನ ನೋಡುವಾಗ இப்பொழுதும் என் மகனே, ಈಗಲಾದರೂ ನನ್ನ ಮಗನೇ, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் ನಿನ್ನ ನೆರೆಯವನ ಕೈಗೆ நீ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವುದಾದರೆ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡು. எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯುವಕ ಮಕ್ಕಳೇ, எனக்கு அன்பான ஆண்களாயிருந்தாலும் சரி, தாய்மார்களாயிருந்தாலும் ನನ್ನ சரி, ಪ್ರೀತಿಯ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, நம்முடைய நண்பர்கள் மிகவும் ஒழுங்கு கிரமமான நண்பர்களாயிருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಬಹಳ ಕ್ರಮಬದ್ಧವಾದಂತ ஒரு ಸ್ನೇಹಿತರಾಗಿರಬೇಕು. சிலர் ஒரு சில காரியங்களிலே அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். ಕೆಲವರು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆரம்பத்தில் அது ரொம்ப இன்பமாக இருக்கும், ಆರಂಭದಲ್ಲಿ ಬಹಳ அது ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ, நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாயிருக்கும். ಅದು ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. போக போக ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ பழக பழக ಆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ அது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம தள்ளிவிடும். ಅದು ಬಹಳ ಮೋಸಕರವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ತಳ್ಳುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நம்மால் வெளியே வர முடிகிறது. ಅದರಿಂದ ಹೊರಬರಲು ಆಗೋದಿಲ್ಲ. நான் எப்படி வெளியே வருகிறது, ನಾನು ಹೇಗೆ ಹೊರಗೆ ಬರುವುದು, நான் எப்படி அது காரியங்களிலிருந்து விடுபடுவது, ನಾನು ಹೇಗೆ ಆ ಕಾರ್ಯದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. பொல்லாத மனுஷன் கையில் சிக்கிக்கொண்டேனே, ಇಂಥ ದುಷ್ಟನ ಕೈಯಲ್ಲಿ ನಾನು அந்த ಸಿಕ್ಕಿಕೊಂಡೇನಲ್ಲ, பொல்லாத மனுஷி கையில் சிக்கிக்கொண்டேனே, ಒಂದು ದುಷ್ಟಳ ಕೈಯಲ್ಲಿ ನಾನು என்னை ಸಿಕ್ಕಿಕೊಂಡೇನಲ್ಲ, நான் தப்பித்துக் கொள்ள முடியவில்லையே, ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಆಗುತ್ತಿಲ್ಲಲ್ಲ. ஆனால் நீ ஆண்டவரை நம்புவாய் என்று சொன்னார். ಆದ್ರೆ ನೀನ್ ದೇವರ ನಂಬುವುದಾದ್ರೆ என் ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய், ನನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಲು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ஒன்று செய்யணும், ನೀನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಬೇಕು. கண்ணுக்கு நித்திரையையும் ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ உன் ನಿದ್ರೆಯನ್ನ, கண்ணிமைக்கு தூக்கமும் ನಿನ್ನ ರೆಪ್ಪೆಗಳಿಗೆ வரவிடாமல் உன் ಬರಬಿಡದಂತೆ சிநேகிதனிடத்தில் போய் ನಿನ್ನ ನೆರೆಯವನ ಕಡೆಗೆ உன்னை ಹೋಗಿ தாழ்த்தி ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು அவனை வருந்தி கேட்டுக்கொள். ಅವನು ಬೇಡಿಕೋ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ தூங்காத, ನೀನ್ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಡ, விழிப்புணர்வாயிரு, ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರು. நண்பர்கிட்ட
ಕೇಳಪ್ಪೋ, ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಬಳಿಗೆ ಹೋಗು, ನಾನು ಇಪ್ಪಡಿ ಇನಿ ವರ ಮುಡಿயாது, ನಾನು ಹೀಗೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ನಾನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ, தெரியாம வந்துட்டேன், ನಾನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬಂದಿದ್ದೇನೆ, தெரியாಮ பேசிட்டேன், ನಾನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ, தெரியாம ನಾನು ಒತ್ತುಕಣೆ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾನು ಅದು ಆಮೋದಿಸಿದೆ, ನಾನು ಅದಕ್ಕೆ ಗುರಿಯವನ ಅಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕವನಲ್ಲ, I am belongs to God, ನಾನು ದೇವರಿಗೆ ತಕ್ಕವನು, ಆಂಡವರುக்குரியவன், ನಾನು ದೇವನಿಗೆ ದೇವನಿக்குரியவன், ನಾನು ದೇವನಿಗೆ ಹೊಂದಿದವನು, ಆಂಡವರುடைய ರಾಜ್ಯத்துக்குரியவன், ನಾನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು, ಇದು ನನ್ನ ಸ್ಥಳವಲ್ಲ, ನನ್ನ ಸ್ಥಳವೇ ಬೇರೆ ಪಡವಾಗಿದೆ, ನನಗೆ ಈ ಸ್ಥಳವೇ ಬೇಡ, ನನ್ನನ್ನು ಒಂಟಿಗನಾಗಿ ಬಿಡು, ಇನ್ನು ಮುಂದಾಗಿ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಬರೋದಿಲ್ಲ, ನೀವು ಅವರನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು, முழங்கால் படிட்டு ஜெபித்து போய் பேசுவாயானா, ದೇವರ ಬಳಿ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುವುದರಿಂದ விடுபட என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார், ನೀವು ಆ ಕಾರ್ಯದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. நீ எப்படி சிக்கிக்கொண்டிருக்கிறாய் என்று அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, ನೀನು ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ ಅಂತ 5ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. வேட்டைக்காரன் கையிக்கும், ಬೇಟೆಗಾರನ ಕೈಯಿಂದ ಜಿಂಕೆಯು, குருவி வேடனுடைய கையிக்கும், ಪಕ್ಷಿಯು ಆ ಬೇಟೆಗಾರನ ಕೈಗೆ சிக்கிக்கொண்டது போல நீ சிக்கிக்கொண்டிருக்கிறாய், ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ, ஆனால் அவைகள் தப்புவிப்பது போல ಅವುಗಳು ತಪ್ಪಿಸಿ ಓಡಿ ಹೋಗುವ ಹಾಗೆ நீ உன்னை தப்பித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது, ತಪ್ಪಿಸಿಕೋ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಶಬ್ದವಾಗಿ ஹல்லேலூயா சொல்லுங்க, ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳಿರಿ, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳಿರಿ. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், பிரியமானவரே, ದೇವರು ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, அவர் மறுபடியும் மறுபடியும் நமக்காக மனஸ்தாபப்படுகிறார், ಆತನು ನಮಗಾಗಿ ಮನಸ್ತಾಪ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, மனமிரங்குகிறார், ನಮಗಾಗಿ ಕನಿಕರ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த இடத்துல இருக்க கூடாது, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬಾರದು, ಪಾಪಿ ಮನ ತಿರುಗಿನಾಲೆ, ಒಂದು ಪಾಪಿ ಮನ ತಿರುಗುವುದಾದರೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮಿಗುந்த ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ. எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅನ್பாನ ಸಹೋದರர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ, ಅನ್பான ಸಹೋದರಿಗಳೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯರೇ, ಸೇರ ವೇண்டிಯ ಇடம் ಬೇರೆ, ನೀನು ನಿಲ್ಲಬೇಕಾದ ಸ್ಥಳ ಬೇರೆ, ಇடம் ಬೇರೆ, ನೀನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಸ್ಥಳ ಬೇರೆ, ಇடம் ಬೇರೆ, ನೀನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಸ್ಥಳ ಬೇರೆ, ವೇண்டிಯ ದೂರ ವೆகு ದೂರ, ಹೋಗಬೇಕಾಗಿರುವ ಸ್ಥಳ ಬಹಳ ದೂರ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேடனுடைய கைக்கு சிக்கிಕೊಳ್ಳாதே, ಆ ಬೇಟೆಗಾರರ ಬಲೆಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಡ, ಸಿಕ್ಕಿ போட்டுடுவான், ಆತನ ನಾಶ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ, அவனுடைய கைக்குள் இருக்காதே, ನೀನು ಆತನ ಅಂಗಳದಲ್ಲಿ ಇರಬೇಡ. எப்படிப்பட்டவன் என்று யோசித்து பார், ಹಾಗೆ ಹೇಗೆ ಇದೆಯಾ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. இந்த 6ஆம் தேதியிலிருந்து இந்த அதிகாரத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். 6ನೇ ತಾರೀಕಿಂದ ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ದಿನமும் ஒரு நீதிமொழிகளை படிப்பேன், ದಿನ ಒಂದು ಜ್ಞಾನೋಕ್ತಿಯ ವಚನವನ್ನು ಓದುತ್ತೇನೆ. ஆனாலும் கூட, ಆದರೂ ಸಹ ஒவ்வொரு மாதமும் கூட, ಒಂದೊಂದು ತಿಂಗಳು இந்த நீதிமொழிகளை நான் ஃபுல்லாக வாசித்தாலும், ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ இந்த ಓದಿದರೂ 6ஆம் அதிகாரத்தை நான் தொடர்ந்து வாசிப்பது ಈ உண்டு. 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಮಾತ್ರ ನಾನು ಹಾಗೆ ಓದುವುದು ಉಂಟು. இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ಈ 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ கர்த்தர் என்னோடு பேசுகிறார், ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் என்னோடு பேசுகிறார். ಎಂತ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ವಾಲಿಬ பிள்ளைகளுக்கு ಮಾತ್ರமல்ல, ಅದು ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ஒவ்வொருக்கும் கூட, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ, நாம் வேலை செய்கிற ಸ್ಥಳங்களிலே, ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, நாம் போகிற வருகிற இடங்களிலே, ನಾವು ಹೋಗು ಬರುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, ಎದುರು வீட்டு பக்கத்து வீட்டில, ನಾವು ಎದುರು ಮನೆ ಪಕ್ಕದ நாம் யாரோடு பழக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಮಾತನಾಡಬೇಕು. ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ನೀங்களும் ನಾನು ಕற்றுಕೊಳ್ಳ வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳು ನೀವು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಬೇಕು. ವೇದಂ சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அந்நியனுக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி, ಅನ್ಯನಿಗೂ ನಿನಗೂ ಸಂಬಂಧವೇನು, ஆண்டவரை விட்டு பொல்லாத வழியில் நடக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பிரியமானவர்களே, ಬಿಟ್ಟು ದುರ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಮಕ್ಕಳಿಗೂ ನಿಮಗೂ ಸಂಬಂಧವೇನು. ஆகையினால தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ಆದ ಕಾರಣ ಸತ್ಯವೇದ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. என் மகனே நீ என்னுடையவன், ನನ್ನ ಮಗನೇ ನೀ ನನ್ನವನು, மகளே நீ என்னுடையவன், ಮಗಳೇ ನೀ ನನ್ನವನು, நீ விழித்திருந்து உன்னை காப்பாற்றிக்கொள், ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ನಿನ್ನನ್ನು கண்ணிமைக்கு நித்திரை வரவிட்டாதே, ಕಣ್ಣುಗಳಿಗೆ ನಿದ್ರೆನೆ ಕೊಡಬೇಡ. அதுக்குதான் பெர்கமான்சை அழகா எழுதினாரு. ಆದ ಕಾರಣ ಬೆರ್ಗಮನ್ಸಯ್ಯವರು ಸುಂದರವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ, தூங்கினால் எதிரி கலை எடுப்பான், எதிரி ஜெயம் எடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. பாட மாட்டீங்களா? நாங்கதான் சபையிலே தூங்குறோமே. தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தூங்காத
ஜெபிக்கிற ஒரு வரத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ವರವನ್ನು ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருந்து ஜெபிக்கிறது உண்டு. ಮುಂಜಾನೆ ವೇಳೆ 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಅಭ್ಯಾಸ ಉಂಟು. போராடி ஜெபிப்பேன். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. என்னை அழைத்தீர், அபிஷேகத்தை தெரிந்து கொண்டேன். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೀರಾ, ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದೀರಾ. இந்த நாட்களிலே எனக்கு வெளியே சென்று சுவிசேஷத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲು ಆಗದ I need to pray for the soul master Lord. ಅನೇಕ ಆತ್ಮಗಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಜಪத்தின் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಣೆಗೆ ಬರಬೇಕು. ஆண்டவரೇ ஜெப ஆவி ஊற்றும் என்று கேட்கிறேன். ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸು. நாளுக்கு நாள் என்னுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ದಿನ ದಿನ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. நீங்கள் ನಾನು ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம் என்று சொன்னார். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ಬದಲಾಗುವುದಾದರೆ ஆண்டவர் நமக்கேற்ற நண்பர்களை நமக்கு கொடுப்பார். ದೇವರು ನಮಗೆ ತಕ್ಕ ಸ್ನೇಹಿತರನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸುವವರಾಗಿದ್ದಾನೆ. ஒரு ஆவிக்குரிய நண்பர்களை கொடுப்பார். ಒಂದು ಆತ್ಮಿಕ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நண்பர்களை கொடுப்பார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಆಲೋಚನೆ ಕೊಡುವ ನண்பர்களை கொடுப்பார். ನಿನಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஜெபித்த ஒரு தானியேலை ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ದಾನಿಯೇಲನನ್ನು ಕೆಬಿயிலிருந்து வெளியே கொண்டு வர என் தேவன் போதுமானவர் என்று சொன்னார். ಸಿಂಹದ ಗವಿಯಿಂದ ತರಲು ದೇವರು இன்றைக்கு உன்னை அடக்கி வைத்திருக்கிற பொல்லாத நண்பர்களின் கரங்களிலிருந்து என் ஆண்டவர் உங்களையும் கொண்டு வர அவர் போதுமானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. Come on church, give clap and praise God. ಬಲವಾದ ಒಂದು ಚಪ್ಪಾಳೆ ಅಂತ Hallelujah. 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 இரண்டாவதாக ಎರಡನೇ ವಚನವಾಗಿ நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ, சோம்பேறிகளாக நீங்களும் நான் இருக்க கூடாது. ಸೋಮಾರಿಯಾಗಿ ನೀವು ನಾವು ಇರಬಾರದು ಪ್ರಿಯರೇ. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சோம்பேறிகள் இருக்கிறார்கள். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೋಮೇರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஜெபிக்கலாம் தோணும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಆಲೋಚನೆ ஜெபிக்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. வேத வசனம் வாசிக்கலாம் தோணும், ಸತ್ಯವೇದ ಓದಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆ ಉಂಟು. வேத வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಓದೋದಿಲ್ಲ. எல்லார் கையில இந்த மொபைல் எதுக்கு தான் வந்துச்சு? ಎಲ್ಲರ ಕರಗಳಲ್ಲಿ ಮೊಬೈಲ್ ಯಾಕೆ ಬಂತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்படி எங்க வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಗು ಉಂಟು. ಮೊಬೈಲ್ ಆನ್ பண்ணாதான் சாப்பிடுது. ಮೊಬೈಲ್ ಆನ್ ಮಾಡಿದ್ರೇನೆ ಊಟ ಮಾಡುತ್ತದೆ. ಮೊಬೈಲ್ ಆನ್ பண்ணாதான் பால் குடிக்குது. ಮೊಬೈಲ್ ಆನ್ ಮಾಡಿದ್ರೇನೆ ಹಾಲು ಕುಡಿಯುತ್ತದೆ. ಅದು நாங்க போட்டு விடுறது அதுக்கு பிடிக்கிறது இல்ல. ನಾವು ಹಾಕೋದು ಅದಕ್ಕೆ ಇಷ್ಟವಾಗೋದಿಲ್ಲ. ತಳ್ಳಿட்டே இருக்குது இந்த ஒரு விரல்ல. ಆ ಒಂದು ಬೆರಳಿನಿಂದ ತಳ್ತಾನೇ ಇರುತ್ತದೆ. ನಾನು ಉಷಾಮಾಕ್ಟ சொன்னேன். ನಿನ್ನೆ ಸಹ ಉಷಾಮರ ಬಳಿ ಹೇಳಿದೆ. ನೀ ಚೇಂಜ್ பண்ணணும். ಈ ಒಂದು ಅಭ್ಯಾಸವನ್ನ ಸರಿ ಮಾಡ್ರಿ ಅಂತ. ತಳ್ಳಿಟ್ಟே தான் பார்த்துட்டே ஆங்குது. ತಳ್ತಾ ತಳ್ತಾ ನೋಡ್ತಾ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳ್ತದೆ. ಈಗ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೂಡ அப்படித்தான். ಈಗ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹಾಗೆ சாப்பாட வச்சிட்டு ಮೊಬೈಲ್ பார்த்துட்டு ಸೋರು ಮೂಕಲ போடுறானா வாயில போடுறானா ಅಂತ. ಊಟ ಇಟ್ಕೊಂಡು ಮೊಬೈಲ್ ನೋಡ್ಕೊಂಡು ಅನ್ನ ಹೇಗೆ ತಿಂತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. வாயில விடுறதுக்கு மூக்கல விட்டு பெரியாரிக்கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. ಬಾಯಲ್ಲಿ ಬಿಡೋದನ್ನ ಮೂಗಲಿ ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ஒரு பெரிய பிசாசு உங்களுக்கு கரங்களில கொடுத்துட்டு இருக்கான். ಒಂದು ಸೈತಾನ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ரொம்ப ஜாக்கிரதையாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿ. அதுதான் நிறைய விசுவாசிங்க போன் வந்தா உடனே சபையை விட்டு ஏஞ்சி ஓடுது. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗ ಕರೆ ಬಂದ್ರೆ ಸಭೆ ಬಿಟ್ಟೆ ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆண்டவருடைய சமூகம் முக்கியமா? ದೇವರ ಸಮ್ಮುಖ ಮುಖ್ಯವಾ? தேவ பிரசன்னம் முக்கியமா? ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ தேவனுடைய வார்த்தை முக்கியமா? ದೇವರ ವಾಕ್ಯ ಮುಖ್ಯನಾ? அல்லது மொபைல் முக்கியமா? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮೊಬೈಲ್ உன் நண்பன் முக்கியமா? ಇಲ್ಲ ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತ ಮುಖ್ಯನಾ? நீங்க டிசைட் பண்ணணும். ನೀವು ನಿರ್ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறியா இருக்க கூடாது. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರಬೇಕು. ஜெபித்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த வசனம் சொல்லுகிறது. ಆ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சோம்பேறியே, படிங்க யாராவது ஒருத்தர். 6வது வசனம். ಸೋಮಾರಿಯೇ, ಸೋಮಾರಿಯೇ, ಇರುವಿಯ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅದರ ನಡವಳಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಜ್ಞಾನವನ್ನ ತಂದುಕೋ. ஹalleluya, ஹalleluya. சோம்பேறியே, ಸೋಂಬೇರಿಯೇ, ஆனா உன்னை அவர் பிள்ளையா தான் படைச்சார். ಆದ್ರೆ ಅವರು ನಿನ್ನ ಮಗುವಾಗೇ ಜನಿಸಿದರು. என் மகளே என்று அழைத்திருக்கிறார். ನನ್ನ ಮಗಳೇ ಎಂದು ಕರೆದರು. என்னை ಕೇಳು ಎಂದು ಸಂಗೀತக்காரன் சொல்றான். ನನ್ನನ್ನು ಕೇಳು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. என் மகனாக, ನನ್ನ ಮಗನಾಗಿ, மகளாக ಮಗಳಾಗಿ தெரிந்து கொண்டார் என்று பக்தன் பாடுகிறார். ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಭಕ್ತನು என்ன அழகா ಹೇಳ್ತಾನೆ. பாடுறாங்க தெரியுங்களா? ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹಾಡ್ತಾರೆ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. அடுத்த அடிய பாருங்களேன். ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே. உண்மையா? ಅದು ಸತ್ಯವಾ? மகனாக
ಮಗನಾಗಿ, ಮಗಳಾಗಿ, ಅದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ, ರಾಜಕಳಾಗಿ, ಆಚಾರ್ಯர்களாக, ಯಾಜಕರುಗಳಾಗಿ ஆண்டவர் உங்களை அழைத்தாரே, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರಲ್ಲ, ಅಭಿಷೇಕಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த வசனம் சொல்லுது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சோம்பேறியே, ಸೋಮಾರಿಯೇ. அழகா இருக்கா இந்த பேர் உங்களுக்கு? ಈ ಹೆಸರು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದೆಯಾ ನಿಮಗೆ? சோம்பேறியே, ಸೋಮಾರಿಯೇ. நீ எந்த ஞானவான இடத்துல போவாத, ಯಾವ ಜ್ಞಾನಿಗಳ ಬಳಿಗೂ ಹೋಗಬೇಡ. இப்ப சைக்காலஜி அப்படின்னு சொல்லி எங்கெங்க ஒரு கிளினிக் இருக்கு. ಸೈಕಾಲಜಿ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಒಂದು ಕ್ಲಿನಿಕ್ಗಳು ಉಂಟು. இன்னைக்கு நிறைய வெளிநாட்டுகளையும் நம்மளுடைய இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னா அந்த சைக்காலஜி படிச்சவங்களுக்கு நிறைய சம்பளம். ಹೊರ ದೇಶದಲ್ಲೂ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲೂ ಆ ಸೈಕಾಲಜಿಗೆ ಓದಿದ ಬಹಳ ಸಂಬಳ. நான் ஒரு 10 நாட்களாக பல கிளினிக்கு நான் ஃபோன் செய்கிறேன். ಒಂದು 10 ದಿನಗಳಿಂದ ಹಲವು ಕ್ಲಿನಿಕ್ಗಳಿಗೆ ಕರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅವங்களை எல்லாம் நான் விசாரிக்கிறேன். ಅವಗಳನ್ನೆಲ್ಲ ವಿಚಾರ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ಅವರ ಚಾರ್ಜಸ್ ಎಲ್ಲ ಕೇಳ್கிறேன். ಅವನ ಚಾರ್ಜಸ್ ಅನ್ನು ಕೇಳುವಾಗ ஒரு அவருக்கு 3000 rupees. ಒಂದು ಗಂಟೆಗೆ 3000 ರೂಪಾಯಿಗಳು. ಸೈಕಾಲಜಿ படிச்சவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கங்க. ಸೈಕಾಲಜಿಗಳು ಓದಿದವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நீங்க ஒரு அவர் கவுன்சிலிங் பண்ணா உங்களுக்கு 3000. ಒಂದು ಗಂಟೆಗೆ ನೀವು ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಅನ್ನು ಕೊಟ್ರೆ 3000. 8 ಅವರ್ பண்ணீங்கன்னா எவ்வளவு பணம் வரும் நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கங்க. 8 ಗಂಟೆಗಳು ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಹಣ ಬರ್ತದೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. பாருங்க அவ்வளவு ஞானமாக ஜனங்களை அவர்கள் வசப்படுத்தி இந்த நாட்களிலே பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ಅಷ್ಟು ಜ್ಞಾನವಾಗಿ ಜನರನ್ನ ವಶಪಡಿಸಿ ಅವರು ಜೀವನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்களும் நானும், ನೀವು ನಾವು ಸಹ அப்படிப்பட்ட சைக்காலஜிஸ்ட் இடத்துல கூட போக வேண்டாம். ಅಂತ ಒಂದು ಸೈಕಾಲಜಿಸ್ಟ್ ಹೋಗದೆ, ராஜாக்கள் இடத்துல போக வேண்டாம். ನಾವು ರಾಜ್ಯಗಳ ಬಳಿ ಹೋಗದೆ, பதவி பட்டம் படித்தவர்கள் இடத்துல போக வேண்டாம். ಅಂತಸ್ತು ಪದವಿ ಇರುವವರ ಬಳಿಗೆ ಹೋಗದೆ, யார் இடத்துல போகணும்னு வேதம் சொல்லுது தெரியுமா? ಯಾರ ಬಳಿ ಹೋಗಬೇಕೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீ எறும்பின் இடத்துல போ, ಇರುವೆಯ ಬಳಿ ಹೋಗು. ஒரு சின்ன இன்சென்ஸ், ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು சின்ன எறும்பு, ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು கையில பிடிச்சு இப்படி நசுக்கி போடலாம். ನೀನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ಅದನ್ನ அந்த எறும்ப போய் பார்த்து உன்னை சீர்படுத்திக்கொள் என்று வேதம் சொல்லுது. ಆ ಒಂದು ಇರುವೆಯ ಬಳಿ ಹೋಗಿ ನಿನ್ನ ನಡತೆಯನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊ. அந்த எறும்பை பார்த்து நீ கற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ಆ ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿ ನೀನು ಕಲಿತುಕೋ ಎಂದು இந்த எறும்பு ரொம்ப உருவத்துல சின்னதுங்க. ಈ ಒಂದು ಇರುವೆ ಒಂದು ಶರೀರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಚಿಕ್ಕದು. தம்பி எறும்பு தெரியுமா எவ்வளவு பெருசு? ஆமாவா? இல்லையே, எறும்பு பெருசா இருக்குமே. ரொம்ப சின்னதா? எறும்பு எப்படி இருக்கும்? எறும்பு தூங்கிட்டு இருக்காது, எறும்பு முடிச்சிட்டு தான் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. இந்த எறும்பு ரொம்ப சின்னதா இருந்தாலும் ಈ ಇರುವೆ ಬಹಳ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ರು அதனுடைய வெயிட்டை விட ಅದರ ಒಂದು ಘನತೆಗಿಂತ அதிக பாரமானவைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கெபாசிட்டி அந்த எறும்புக்கு இருக்கிறது. ಅಧಿಕ ಭಾರವನ್ನ ಹೊತ್ತು ಸಾಗುವಂತ ಒಂದು ಕೆಪಾಸಿಟಿ ಆ ಇರುವೆಗುಂಟು. இன்னைக்கு எவ்வளவு தடிமானா இருப்பாங்க, ಎಷ್ಟೋ ದಪ್ಪಗಿರೋರು. எங்க வீட்டுக்கு போன வாரத்துல ஒரு தம்பி வந்தாரு. ಹೋದ ವಾರ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಂದು ಹುಡುಗ ಬಂದ. என்ன தூக்குவாரோ தெரியாது, ಏನ್ ತೆಗಿತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இந்த எறும்புக்கு என்ன சொல்றாங்கன்னா, ಆದ್ರೆ ಇರುವೆಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, அது எவ்வளவு உருவத்தில் சிறியவைகளா இருந்தாலும், ಅದು ಶರೀರ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೂ பல மடங்கு கொண்ட ஆகாரத்தை இறையை அதை நகர்த்தி செல்லக்கூடிய வல்லமை உடையது என்று சொல்லி, ಅದು ಭಾರವಾದಂತ ಆಹಾರ ಹೊತ್ತು ಸಾಗುವಂತ ಬಲ. நோக்கம் என்ன தெரியுங்களா? ದೇವರ ಚಿತ್ತ ಏನಂದ್ರೆ, நீங்க எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும், ನೀವು ಎಷ್ಟೇ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೂ, எவ்வளவு ஏழ்மையானவங்களா ನೀವು இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಬಡತನದಲ್ಲಿದ್ದರೂ, எவ்வளவு படித்தவங்களா இருந்தாலும், ನೀವು ಎಷ್ಟೇ ಓದಿದವರಾಗಿದ್ದರೂ, படிக்காதவர்களா இருந்தாலும், ನೀವು ಎಷ್ಟೇ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರೂ, நீங்க சுறுசுறுப்புள்ளவங்களா இருப்பீங்கன்னு சொன்னா, ನೀವು ಚುರುಕುಳ್ಳವರಾಗಿರುವುದಾದ್ರೆ ஞானிக்கு மேலாக நீங்க சம்பாதிக்க முடியும். ஹalleluya, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಸಂಪಾದನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஏன்னா இந்த எறும்புக்கு அந்த குவாலிட்டி உண்டு. ಅದೇ ಈ ಇರುವೆಗೆ ಆ ತಾಲಾಂತ್ ಉಂಟು. ஆண்டவர் பாருங்க, ஏன்னா அவ்வளவு பெருசு. ನೋಡ್ರಿ, ಆನೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಶರೀರ, மிருகங்களே பெருசா இருக்குது. ಹೌದು, ಮೃಗಗಳಲ್ಲೇ ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಾಣಿಯಾಗಿದೆ. சிங்கம் பாரு, காட்டுக்கே ராஜா. ಸಿಂಹ ಕಾಡಿಗೆ ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. சிங்கத்துக்கிட்ட போன்னு சொல்லு, ಸಿಂಹದ ಬಳಿ ಹೋಗು ಅಂತ யானை ಹೇಳಿಲ್ಲ. கிட்ட போன்னு ಒಂದು சொல்லு, ಆನೆಯ ಬಳಿ ಹೋಗು ಅಂತ யானை கிட்ட ಹೇಳಿಲ್ಲ. போனா மெரிச்சே சாவடிச்சு. ಆನೆ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಅದು ತುಳಿದೇ ಸಾಯಿಸುತ್ತದೆ. சிங்கம் கிட்ட போனா அப்படியே கடிச்சே சாவடிச்சு. ಸಿಂಹದ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಅದು ಕಚ್ಚಿ ತಿಂದು ಹಾಕುತ್ತದೆ. அதனால தான் புலி கிட்ட போனா உன்னை பூரியே சாவடிச்சு. ಆ ಹುಲಿ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ஆண்டவர் ரொம்ப ஞானமா உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ಅದು ದೇವರು ಜ್ಞಾನವಾಗಿ ஆலோசனை கொடுக்கும்போது மனம் திரும்பிடு. ಜ್ಞಾನವಾಗಿ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಾಗಲೇ ಮನ ತಿರುಗಿರಿ. கொடுக்கும்போது ರಕ್ಷಿಸப்பட்டு, ಜ್ಞಾನವಾಗಿ ಆಲೋಚನೆ ಪಡೆಯುವಾಗಲೇ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. எறும்பு சின்னதா இருந்தாலும், ಆ ಇರುವೆ ಬಹಳ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೂ, பெருசானவங்கள
பெருசான காரியங்களை, பெருசான திங்ஸ் அது சேர்த்துக்கொள்ள ரொம்ப ஞானம் உள்ளதா இருக்கிறது. ಬಹಳ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ವಸ್ತುಗಳನ್ನ ಶೇಖರಿಸಿಕೊಳ್ಳಲು ಅದು ಜ್ಞಾನ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. ಆಂಡವருடைய ஆசைலாம், ದೇವರ ಆಸೆ ಏನಂತ ಹೇಳುವಾಗ நீங்க பெரிய பெரிய காரியங்களை அடைய வேண்டும். ನೀವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பெரிய பெரிய காரியங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ನೀವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು நீங்க உயர்ந்த காரியங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. இந்த 7வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 7ನೇ ವಚನ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಪ್ರಭುவும் இல்லை, ಅದಕ್ಕೆ ನಾಯಕನಿಲ್ಲ, தலைவனும் இல்லை, ಅಧಿಕಾರಿಯೂ ಇಲ್ಲ, அதிகாரியும் இல்லை. ಅಧಿಕಾರಿ ಪ್ರಭುಗಳೂ ಇಲ್ಲ. பிரபுனா கிங், ಪ್ರಭು ಅಂದ್ರೆ ರಾಜ. அந்த ராஜா இல்ல, ಅವರಿಗೆ ರಾಜನಿಲ್ಲ, அவருக்கு ஒரு தலைவன், ಅವರಿಗೆ ನಾಯಕ. ஸ்கூல்னா ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பாரு, ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೆಡ್ ಮಾಸ್ಟರ್ ಇರ್ತಾರೆ, ಒಂದು ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಇರ್ತಾರೆ. அவங்க கூட கிடையாது, ಅವರು ಅಲ್ಲ, அதிகாரி. ಅಧಿಕಾರಿ அவங்க எல்லாமே அதிகாரம் பண்ணுவாங்க. ಅವರು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಧಿಕಾರವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಏನ್ ಮಾಡ್ತೀಯ, ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ಯಾ, ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ಯಾ, ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ಯಲ್ಲ. ஞானிக்கு நான் கேக்குற மாதிரியே தெரியுது. நான் எங்க ஹாஸ்டல்ல போவேன், ನನ್ನ ಹಾಸ್ಟೆಲ್ಗೆ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ஒரு பொண்ணு இருக்கும், ಅಲ್ಲಿ ಶರ್ಲಿ ಎಂಬ ಹುಡುಗಿ ಇರುತ್ತದೆ. அந்த பாப்பா பேக்ல நான் இருப்பேன், நான் போனேன், ಆ ಹುಡುಗಿ ಹಿಂದಾಗೆ ಇರ್ತೇನೆ. ಏನಮ್ಮ ಮಾಡ್ತೀಯಾ, ಏನ್ என்னம்மா சொல்ற, என்னம்மா பண்ற, ಏನಮ್ಮ ಮಾಡ್ತೀಯಾ, எங்க இருக்கிற, ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ, இவ்வளவு நேரம் என்ன செஞ்ச, ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ, காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சியா, ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಎದ್ದ, நீ என்னென்ன பண்ண இன்னைக்கு சொல்லு பார்க்கலாம், ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ದೆ ಇವಾಗ ಹೇಳು, வா மம்மி பக்கத்துல உட்காரு, ಇಲ್ಲಿ ಬಾ ಮಮ್ಮಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, சொல்லு பார்க்கலாம், ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ದೆ ಹೇಳು. அப்ப பண்ணேன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன், ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಂತೋಷ ಪಡ್ತೇನೆ. பண்ணலனா ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ என் அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன், ನನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ. உன்னை எடுத்துட்டு வந்தது எதற்காக, ಕರೆದಿದ್ದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ, வச்சிருக்கிறது எதற்காக, ಇಟ್ಟುಕೊಂಡಿರೋದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ, பார்த்துக்கிறது எதற்காக, ನೋಡ್ಕೊಂತಾ ಇರೋದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ, you must take care of this, ನೀನು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಾಗೃತಿ ಮಾಡಬೇಕು, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ಹೀಗೆ ನನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ. போனா அது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ವದನಂಕಲ್ ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ನಾಟ್ ವದನಂಕಲ್, when I go next day, ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ என்னுடைய ವರ್ಕ್ எல்லாம் அங்க ಕಂಪ್ಲೀಟ್ அழகா இருக்கும் பார்ப்பதற்கு, ನನ್ನ ಕೆಲಸ ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆದಿರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. அதிகாரிಗಳು, இந்த எறும்புக்கு எந்த அதிகாரிகள் இல்ல, ಈ ಇರುವೆಗೆ ಯಾವ ಅಧಿಕಾರಿ ಇಲ್ಲ. நீ எறும்பு கிட்ட போனீனா உன்னை எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. ಈ ಇರುವೆ ಬಳಿ ಹೋದ್ರೆ ಯಾವ ಅಧಿಕಾರಿ ನಿನಗೆ ತಡೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. எந்த தலைவனும் எறும்பு கிட்ட வராதப்பான்னு சொல்ல மாட்டான். ಯಾವ ಅಧಿಕಾರಿ ಇರುವೆ ಬಳಿ ಬರಬೇಡ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. எந்த ராஜா கிட்ட நீ பர்மிஷன் கேட்க தேவையும் இல்ல. ಯಾವ ರಾಜನ ಬಳಿ ನೀನು ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳುವ ಅವಶ್ಯವಿರುವುದಿಲ್ಲ. அப்படி இல்லாத இருந்தோம், ಹಾಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, ಸುಗ್ಗಿಯ ಕಾಲ ತನ್ನ ತೀನಿಯನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು, அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்துக்கொள்ளும், ಕೊಲ್ಲಿನ ಕಾಲದಲ್ಲಿ ತನಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಸಂಗ್ರಹಿಸಿ ಇಟ್ಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. வெளிநாட்டுல போனீங்கன்னா, ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ஒரு 6 மாசம் ஐஸ், 6 ತಿಂಗಳು ಐಸ್, ரொம்ப வெளியவே போக முடியாது, ಬಹಳ ಹೊರಗೆ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. வீட்டு வாசல்லயும் ஐஸ் அப்படியே நிக்கும், மண்டில வெட்டினா கூட போக முடியாது. ಒಂದೊಂದು ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲೂ ಐಸ್ ಹಾಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ, எல்லார் வீட்லயும் ஐஸ் இருக்கும், ಎಲ್ಲಾ ಮನೆಗಳಲ್ಲೂ ಐಸ್ அப்புறமா வார்மர், வீடெல்லாம் வார்மர் பண்றதுக்கு வார்மர் இருக்கும், ಅವರ ಮನೆಗಳೆಲ್ಲ ಬಿಸಿಯಾಗಿರೋದಕ್ಕೆ ವಾರ್ಮರ್ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. சோ அப்படிதான் அவங்க வாழ்வாங்க, ಹಾಗೇನೆ ಅವ್ರ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. அதனால அந்த சம்மர் டைம்ல ரேஷன் எல்லாம் எடுத்துன்னு போய் அந்த 6 மாசத்துக்கு அது உள்ள வச்சுக்குவாங்க. ಸಮ್ಮರ್ ಸಮಯದಲ್ಲಿ ರೇಷನ್ ತೆಗೆದುಕೊಂಡು 6 ತಿಂಗಳು ಅವರು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவங்க வர முடியாத அந்த 6 மாத காலம், ಅವರು ಬರದೇ ಆಗದೇ ಇರುವಂತ 6 ತಿಂಗಳು ಕಾಲ யூஸ் பண்ணி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவார்கள். ಆ ಒಂದು ರೇಷನ್ ಗಳನ್ನ ಅವರು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರ್ತಾರೆ. பாருங்க, இந்த எறும்பு கூட அப்படித்தான். ಈ ಇರುವೆ ಸಹ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ மழை வராத நாட்கள்ல தான் எறும்ப பார்க்க முடியும். ಮಳೆ ಬರದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಇರುವೆ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. சுதாமா வீட்ல சக்கரை டப்பால எப்போ எறும்பு வருது? ಸಕ್ಕರೆಯ ಡಬ್ಬದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಇರುವೆ ಬರುತ್ತದೆ? ಅದಕ್ಕೆ தெரியவே தெரியாது, சக்கரை வாங்குறது இல்ல, ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸಕ್ಕರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. கோடை காலத்துல பாருங்க, சக்கரை டப்பால குட்டி குட்டி எறும்பு வந்துரும். ಸುಗ್ಗಿ ಕಾಲದಲ್ಲಿ ಸಕ್ಕರೆ ಡಬ್ಬದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಇರುವೆಗಳು ಬಂದಿರುತ್ತದೆ. சக்கரை டப்பால ஒரு எறும்பு கூட இருக்காது. ಅದೇ ಮಳೆ ಬಂದಾಗ ಸಕ್ಕರೆ ಡಬ್ಬದಲ್ಲಿ வீட்டை விட்டு அது வெளியே வர்றது கிடையாது, ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ஏன்னா அது ரொம்ப குட்டி இல்லீங்களா, ಬಹಳ ಚಿಕ್ಕದಲ್ವಾ, அடிச்சிட்டு போயிடும், ಹಂಗೆ ಮಳೆಯಲ್ಲಿ ಓಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. வெயில் ಅಡಿக்கும் போது ಆದ ಕಾರಣ ಬಿಸಿಲಿನ ಸಮಯದಲ್ಲಿ எல்லாம் உருட்டி உருட்டி எடுத்துன்னு போய் அது வீட்ல சேர்த்து வச்சு ஞானವಾಗಿ ಅದನ್ನ ಉರುಳಿಸಿ ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಶೇಖರಿಸಿ அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்க்குமா, ಅದು ಸುಗ್ಗಿಯ ಕೊಯ್ಲಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಆಹಾರವನ್ನು ಸಂಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ரூத் அறுப்பு காலத்திலே எருசலேமுக்கு போனாள். ರೂತಳು ಆ ಸುಗ್ಗಿಯ ಕಾಲದಲ್ಲಿ ಹೋದಳು. நகோமி சொல்றாங்க, ನಹೋಮಿ ಹೇಳಿದಳು, இது அறுப்பு காலம், ಇದು ಕೊಯ್ಯುವಂತ ಸಮಯ, நீ இந்த நிலத்துல போமா, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗು. அவங்க எல்லாம் அறுவடை செய்வாங்க, ಅವರೆಲ್ಲ ಕೊಯ್ಯುತ್ತಿರುವಾಗ அவங்க பின்னாக அவங்க சிந்திடுறத பொறுக்கி கொள்ளலாமே, ಚೆಲ್ಲುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ஒரு
ஆலோசனை கொடுத்து வயலுக்கு அனுப்புறாங்க. ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟು ಹೊಲಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾಳೆ. சொல்றாரு, ಆಗ ಬೋವಾಸನು ಹೇಳ್ತಾನೆ, நீ அந்த இடத்துக்கு போ, ನೀ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗು, அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடுவாங்க, ಅಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ நீ அதை எடுத்துக்கொள்ளு என்று சொல்லி ಅದನ್ನ ನೀನು ಸೇಕರಿಸಿಕೊ. இருக்கிற தன் வேலைக்காரர்களுக்கு சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போங்க, அவ எடுத்துட்டு போட்டுன்னு ಆಗ ಕೆಲಸದವರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ, ಅವರು ಅದನ್ನ ಆದುಕೊಳ್ಳು. நீ வயல் நிலத்துக்கு போகும் வரைக்கும், ನೀನು ಹೊಲದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವವರೆಗೂ, போகும் வரைக்கும், ಆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗುವವರೆಗೂ நீ ಅರುವடை காலத்துல தானியத்தை சேர்த்துக் கொள்ள முடியாது. ನೀನು ಸುಗ್ಗಿಯ ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು சபைக்கு வரும் வரைக்கும், ನೀನು ಸಭೆಗೆ வேத வசனத்தை வாசிக்கும் வரைக்கும், ಸತ್ಯ ವೇದವನ್ನು உன் வாழ்க்கையில ஜெப ஜீவியம் காணும் வரைக்கும், ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே முடியாது. ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಜೀವಿತ ಎದುರು ನೋಡಲು கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಮಾಡೋಣ. அதிக ஞானம் உள்ளதாய் எறும்பு வாழ்ந்திருக்கிறது. ಅಧಿಕ ಜ್ಞಾನ ಉಳ್ಳದಾಗಿ ಇರುವೆ ಜೀವನ ಮಾಡುತ್ತದೆ. சோம்பேறியே, ಸೋಂಬಾರಿ, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? ನೀನು ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತೀಯ? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ಯಾವಾಗ ನಿದ್ದೆಯಿಂದ ಎಚ್ಚರಗೊಳ್ಳುತ್ತೀಯ? எல்லா அப்பா அம்மாவை கேட்டாதான் தெரியும். ಎಲ್ಲ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. திறந்தா எழுப்பாங்கன்னு திறக்க மாட்டானுங்கம்மா இந்த காலத்துல. ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ತೆಗೆಯೋದೇ ಇಲ್ಲ. கதவை டாப்பால் போட்டுறாங்க, ಒಳಗಡೆ ಬಾಗಿಲನ್ನ ಹಾಕೊಳ್ತಾರೆ. திறந்தா தானே எழுப்புவே, ನಾವು ತೆಗೆದ್ರೆ ತಾನೆ ನೀನು ಟಾಪಾಲ್ போட்டுறேன், ನಾನು ಚಿಲಕ ಹಾಕ್ತೇನೆ, நீ என்ன எழுப்பவே முடியாது, ನೀ ನನ್ನ ಎಬ್ಬಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ எழுந்துரு, ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾದ್ರೆ ನೀನು ಎದ್ದೇಳು, நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ அந்த எறும்பை போல ಈ ಇರುವೆಯ அறுவடை காலத்துல ಸುಗ್ಗಿಯ ಕಾಲದಲ್ಲಿ எல்லாவற்றையும் பொறுக்கிக் கொண்ட, ಎಲ್ಲವನ್ನ எடுத்துக்கொண்ட, ಎಲ್ಲವನ್ನ ಕೂಡಿಸಿಕೊಂಡು காலத்துல ಆ ಒಂದು ಕೊಲ್ಲಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல, ಒಳ್ಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ, ஒரு சூழ்நிலையில, ಒಳ್ಳೆಯ ಒಂದು நல்ல ஒரு சீதோஷ்ண நிலையில, ಎಲ್ಲ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ எல்லாவற்றையும் போய் சேர்த்து வைத்துக்கொள். ಎಲ್ಲವನ್ನ ಕೂಡಿಸಿ, உனக்கு வேணும்ன்றப்ப நீ சாப்பிட முடியும், ಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ತಿನ್ನಲು உனக்கு ಸಾಧ್ಯ, வேணும்ன்றப்ப உனக்கு ஆகாரம் கிடைக்கும், ನಿನಗೆ ಬೇಕಾಗುವಂತ ಸಮಯದ ಆಹಾರ ಸಿಗುತ್ತದೆ, உனக்கு உடை கிடைக்கும், ನಿನಗೆ ಬೇಕಾಗಿರುವ ರೊಟ್ಟಿ ನಿನಗೆ ಸಿಗುತ್ತದೆ. எனக்கேனா எங்க அப்பா சேர்த்து வச்சுக்கிறாரு, ನನಗೆ ನನ್ನ ತಂದೆ ಕೂಡಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லா வாசலையும் அடைக்க என் ஆண்டவரால முடியும். ಎಲ್ಲ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಲು ನನ್ನ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. பாஸ்டர் கிட்ட சொன்னேன், ಪಾಸ್ಟರ್ಯ ಬಳಿ ಹೇಳಿದೆನು, ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார், ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரு சில காலகட்டங்களில் அது ಕೆಲವು ಕಾಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம், ಇದು ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம், ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಗೊಳ್ಳುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ. ಮಕ್ಕಳೇ, open your eyes, ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. ஓ எறும்பினிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ನೀವು ಸುಂದರವಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳ್ರಿ. இந்த எறும்பு, ಈ ಇರುವೆ ಒಂದು தன்னை விட அதிகமாய் சுமந்து சொல்லக்கூடிய கெபாசிட்டி உள்ளது, ತನಗಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಭಾರವನ್ನು ಹೊರುವಂತ ಒಂದು ಕೆಪಾಸಿಟಿ ಅದಕ್ಕೆ ಉಂಟು. ரொம்ப ಡಿಸಿಪ್ಲಿನ್ உள்ளது, ಬಹಳ ಕ್ರಮಬದ್ಧವಾದ ಇರುವೆ, ஒண்டியா போவாது, ಎಲ್ಲಿ ಒಂಟಿಗಳಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, குழுவாக தான் போகும், ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಹೋಗುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ, ஒவ்வொரு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தாய்மார் கூட்டம், ಒಂದೊಂದು ಎರಡನೇ ಭಾನುವಾರ ತಾಯಂದಿರ ಕೂಟ ಉಂಟು. எங்க சுத்தி எங்க வரா பாரியோ, ಸುತ್ತಿ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ನೋಡ್ರಿ ಇವರು ಅಂತ. ஒவ்வொரு செகண்ட் சண்டே தாய்மார் கூட்டம், ಒಂದೊಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಎರಡನೇ ಭಾನುವಾರ ತಾಯಂದಿರ ಕೂಟ. இந்த ஒரு மாத காலத்துல ஒரு அம்மாவையும் நீ பார்க்கலையாமா? ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು ತಾಯಿಯನ್ನು ಸಹ ನೀವು ನೋಡಲಿಲ್ಲ. ஒரு அம்மாவுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லலையா? ಒಂದು ತಾಯಿಯ ಬಳಿನೂ ನೀನು ದೇವರ ಬಳಿ ஒரு அம்மாவுக்கும் வுமென்ஸ் மீட்டிங் பத்தி சொல்லலையா? ಒಂದು ತಾಯಿಯಾದ್ರೂ ಹೋಗಿ ವುಮೆನ್ಸ್ எவ்வளவு நாளைக்கு ஒண்டியா வந்து ஒண்டியா ಎಷ್ಟು ದಿನದವರೆಗೆ ನೀವು ಒಂಟಿಗರಾಗಿ ಬರ್ತೀರಾ? ஆண்டவர் இன்று உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಮಗನೇ, ನೀ ஒண்டியா வந்த நாட்கள் போதும். ಮಗಳೇ, ನೀನು ಒಂಟಿಗಳಾಗಿ ಬಂದ ದಿನಗಳು ಸಾಕು. ಕುಳುವಾಗ ಸಭೆಗೆ வர வேண்டும். ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. ஒரு சில சபைகளிலே சகோதரிகளை பார்த்து நான் பேசுவது ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸಹೋದರಿಗಳನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡುವುದು ಉಂಟು. ஆட்டோல ஒரு 4 பேரை ஏத்திட்டு தான் சர்ச்சுக்கு போவாங்க. 4 ಜನಗಳನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡೇ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. பஸ்ல ஒரு 10 பேரை இட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. 10 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அவங்க சொந்த காசை போட்டு கொண்டு வருவாங்க. ಸ್ವಂತ ಹಣಗಳನ್ನು ಚೆಲ್ಲಿ அழிந்து போகிற பொருட்களை கொண்டு அழியாத ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பாதிக்கிற சகோதரிகளை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಳಿದೇ ಇರುವಂತ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. எப்படியாவது அவங்க வீட்ல ஒரு நாள் கூட்டம் நடத்துவாங்க. ಹೇಗಾದ್ರೂ ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಕೂಟವನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. இல்லனா ரேஷன் வாங்க போகும்போது, ರೇಷನ್ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்க போகும்போது, ಒಂದು ಸೊಪ್ಪನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்க போகும்போது, ತರಕಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்க போகும்போது, ಆಲೂಗಡ್ಡೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ, இப்படி தனித்தனியா வெஜிடபிள் பேர் சொன்னா கூட கொஞ்சம் பேருக்கு தெரியல. ಹೀಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ತರಕಾರಿಗಳ ಹೆಸರು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. ದೇವರ ಬಳಿ ದೇವರ ಸೆಕೆಂಡ್ ಸಂಡೇ எங்க சர்ச்சுக்கு வாங்க. ಈ ಒಂದು ಎರಡನೇ ಭಾನುವಾರ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ರಿ. ಅದು ವುಮೆನ್ಸ್ ಸಂಡೇ. ಅದು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಕೂಟ. பெண்கள் நாங்க பாடுறோம் பாருங்களே. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ನಾವು ಹಾಡ್ತೇವೆ ನೋಡ್ರಿ. பெண்கள் நாங்க ஆராதிக்கிறோம் ನಾವು பாருங்களே. ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நீங்க சும்மா வந்து உட்கார்ந்துட்டு வாங்க. ಸುಮ್ಮನೆ ಬಂದು
ಕುಳಿತುಕೊಂಡು நீங்க கூட்டு வாங்கல, ನೀವು ಹಾಗೆ ಕರೆತನ್ನಿ, நீங்க சும்மா கூப்பிட்டு வந்த அவங்கள ಸುಮ್ಮನೆ என் ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக உதவி செய்வார். ಆಶೀರ್ವಾದದೊಟ್ಟಿಗೆ ನಿಮಗೆ ஹalleluya. ஹalleluya. நீ கூப்பிட்டு வர வரைக்கும் ನೀವು ಕರೆತರುವವರೆಗೂ சோம்பேறி என்பதை மறந்து போக கூடாது. ಸೋಮಾರಿ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஒன்று உன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ಆಹಾರವನ್ನು வேதத்தை கேளாத நாட்கள் வரப்போகிறது. எத்தனையோ மாநிலங்களில் வேதம் எரிக்கப்பட்டிருக்கிறது. ಎಷ್ಟೋ ಒಂದು ಮಾಳಿಗೆ வேதங்கள் இல்லாத குடும்பங்கள் காணப்படுகிறது. வேதம் இல்லாத சபைகள் காணப்படுகிறது. ಸತ್ಯವೇದ ಇಲ್ಲದ ಸಭೆಗಳು ಕಾಣப்படுತ್ತದೆ. ಇದೇ ದಿನವಾಗಿದೆ. You should read the word of God. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ಅದನ್ನ open your mouth and talk about the word of God. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು Hallelujah. 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 உணவிக்குரிய ஆகாரத்தை சேர்த்து வைத்துக்கொள். ಆತ್ಮಿಕ ಆಹಾರವನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. எலிசபெத் அம்மாவுக்கு படிக்க தெரியாது. ಎಲಿಸಬೆತ್ ಅಮ್ಮಗೆ ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா அம்மாவுக்கு வசனம் தெரியும். ಆದ್ರೆ ಆ ತಾಯಿಗೆ ವಚನಗಳು ಗೊತ್ತು. ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்க பாஸ்டர் அம்மா ಒಂದೊಂದು ಬುಧವಾರ ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರು படிக்க தெரியாதவர்களுக்கு ஒரு வசனம் கற்றுக் கொடுப்பார்கள். ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. சபைக்கு வருகிறதுக்கு கடினமாய் இருக்கிறது. ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಬರುವುದೇ ಕಠಿಣವಾಗಿದೆ. ஆதி விசுவாசிகளை கவனித்து பாருங்க. ಆದಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை, ಶಾಲೆಗೆ ಹೋದವರಲ್ಲ, பாடங்கள் படிக்கவில்லை, ಪಾಠಗಳನ್ನು ಓದಿದವರಲ್ಲ, well educated people, ತುಂಬಾ but they ವಿದ್ಯಾವಂತರು know ಅಲ್ಲ. word of God. ಆದರೆ ಅವರು ದೇವರ They ವಾಕ್ಯವನ್ನು will tell Bible words. ಅವರು ಸತ್ಯ ವಾಕ್ಯಗಳನ್ನು அவங்க ಹೇಳುವುದು. ஜெபிக்கும்போது பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார்கள், ಅವರು பேசுகிறார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು. உலக ஞானம் இல்லாவிட்டாலும் ಲೋಕದ ಜ್ಞಾನವಿಲ್ಲದ தெய்வீக ஞானம் இருந்தது. ಅವರಿಗೆ ದೈವಿಕ ಜ್ಞಾನ ಉಂಟು, தெய்வீக அன்பு இருந்தது, ದೈವಿಕ ಪ್ರೀತಿ, தெய்வீக குணங்கள் இருந்தது. ದೈವಿಕ ಗುಣಗಳು ಉಂಟು. சோம்பேறியே, ಸೋಮಾರಿಯೇ, சபைக்கு வருகிற சகோதரிகளே, ಸಭೆಗೆ ಬರುವಂತ குழுவாக ಸಹೋದರಿಗಳೇ, சபைக்கு வருகிறாயா? ನೀನು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದೀಯಾ? Where is your friends? ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರೇ, Where is your relatives? ನಿನ್ನ ಬಂಧುಗಳಲ್ಲಿ, Where is your family people? ನಿನ್ನ ಕುಟುಂಬದ Can't you talk to ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ them? ನೀವು ಅವರ ಬಳಿ ಮಾತನಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ವಾ? போனா குடும்பமா கும்பலா போறது. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋದ್ರೆ ಕುಟುಂಬವಾಗಿ ಗುಂಪಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ? புருஷனா ஒண்டிதான் அவங்களுக்கு தெரியும். ಅವ್ರಿಗೆ ಗಂಡನ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರ್ತದೆ. எங்க வீட்ல கூட அப்படிதான். ನನ್ನ ಮನೆಯವರಿಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ತೇನೆ, பாஸ்டர் அவன் நிறைய பாஸ்டருக்கு தெரியும். ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಬಹಳ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಗೊತ್ತು. அவருக்கு தான் பத்திரிக்கை கொடுப்பாங்க. ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. உடம்புல இந்த நாட்கள்ல போக முடியல. ಅವ್ರಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ಹೋಗೋದಾಗறோம். ಆದ್ರೆ ಮದುವೆಗೆ ಹೋಗದೇ ಇದ್ದೀವಾ? ரொம்ப நல்லவங்க, எங்க குடும்பத்தையே சொல்றேன். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ. உடனே ஆனி ரெடி ஆயிடு, உஷா ரெடி ஆயிடு, ಡ್ಯಾಡಿ வர முடியல, நீ கண்டிப்பா வரணும். ಡ್ಯಾಡಿ ಬರಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ನಾವು ಹೋಗೋಣ. ಪ್ಯಾಟ್ರಿಕ್ இன்னைக்கு 6 மணிக்கு கல்யாணத்துக்கு போணும். ಪ್ಯಾಟ್ರಿಕ್ ಅವರು 6 ಗಂಟೆಗೆ ನಾವು ಮದುವೆಗೆ ಹೋಗೋಣ. எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾರು வராங்களோ வரலையோ, ಯಾರು ಬರ್ತಾರೋ ಬರೋದಿಲ್ಲ, ஒரு குழு அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசை. ಆದ್ರೆ ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಮದುವೆಗೆ ಹೋಗಲು ಆಸೆ. ನಾನು ಮದುವೆಗೆ ಹೋಗಲು ಆಸೆ, வீடு இனாಗ್ರೇಷನ್ போகணும்னு ஆசೆ, ಮನೆ ಇನಾಗ್ರೇಷನ್ ಗೆ ಹೋಗಲು ಆಸೆ. உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குதா இல்லையா? ನಿಮ್ಗೆಲ್ಲ ಆಸೆ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ಅದಕ್ಕೆಲ್ಲ போக ஆசை பாஸ்டர். ಅದಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗಲು ಆಸೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ. சபைக்கு தான் பாஸ்டர் கும்பலா வர முடியும். ಅದು ಸಭೆಗೆ ಮಾತ್ರ ಗುಂಪಾಗಿ ಬರಲು ಆಗ್ತಿಲ್ಲ. உன் பிள்ளைங்களோட பேசுங்க, ನಿನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ರಿ, கணவனோட பேசுங்க, ನಿಮ್ಮ ಯಜಮಾನನ ಬಳಿ ಮಾತನಾಡ್ರಿ, நண்பரோட பேசுங்க, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತನ ಬಳಿ ಮಾತನಾಡ್ರಿ. இவ்வளவு வருஷ காலமா இந்த திருச்சபையில நான் இருக்கிறேன். ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲ இந்த திருச்சபையில பிறந்த பிள்ளைகள் நீங்கள், ಈ ಸಭೆಯಲ್ಲಿ திருச்சபையில வளர்ந்த பிள்ளைகள், ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ ಮಕ್ಕಳು, நான் உயிரோடு இருக்க மாட்டோம், ನಾನು ಜನ ಜೀವಮಾನವಲ್ಲ, என்னோட சபைக்கு வர வேண்டும் என்று பேசுங்கள். ನನ್ನ ಸಭೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿರಿ. வளர்ந்துட்டா ಬೆಳೆದಾಗ பறந்து போயிருதுங்க, ಆರಿ ಹೋಗ್ತಾರೆ. அப்பா அம்மாவை மறந்து போயிருதுங்க, ತಂದೆ ತಾಯಿನೇ ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. பெத்தவங்கள மறக்க கூடாது, ಹೆತ್ತವರನ್ನ ಮರೆಯಬಾರದು ಪ್ರಿಯರೇ. ஆவிக்குரிய தாய் தகப்பன மறந்துடணும். ಆತ್ಮಿಕ ತಾಯಿ ತಂದೆನ ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. இது நியாயமா? ಇದು ನ್ಯಾಯವಾ? இது அநியாயம் இல்லையா? ಇದು ಅನ್ಯಾಯ ತಾನೆ. அநியாயம் தானே? ಇದು ಅನ್ಯಾಯ ತಾನೆ. சொல்லுங்களேன், ಹೇಳ್ರಿ. நம்ம வீட்ல நம்ம மகன் நம்ம பேச்சு கேட்கலன்னா அப்பா அம்மாக்கு எவ்வளவு கோவம் வருது? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಮಗ ಕೇಳದೇ ಇದ್ದಾಗ ಎಷ್ಟು ಕೋಪ ಬರುತ್ತದೆ. அந்த டைம்க்கு வீட்டுக்கு வரலனா எவ்வளவு கோவம் வருது? ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮನೆಗೆ ಬರದಿದ್ರೆ ಎಷ್ಟು ಕೋಪ ಬರುತ್ತದೆ. இன்னும் காணும் பாரு, ಇನ್ನೂ ಬರ್ಲಿಲ್ಲ ನೋಡು. 8 ஆயிடுச்சு, ತಡೆ ಆಯ್ತು, ಸಮಯ ಆಯ್ತು, ಇನ್ನೂ வரல, ಇನ್ನೂ ಬರ್ಲಿಲ್ಲ. சபையில கூட ஊழியக்கார அப்படிதான் பார்த்துட்டு ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ಸೇವಕರು ಹಾಗೇ ನೋಡ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸಿ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ಈ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ? ಸಹೋದರನ್ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ಈ ಸಹೋದರನ್ ಇಲ್ಲ? ಕುಟುಂಬ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ಈ ಕುಟುಂಬವಿಲ್ಲ? இந்த பசங்க இல்ல, ಯಾಕೆ ಈ ಮಕ್ಕಳಿಲ್ಲ?
ஜாக்கிரதை, ನೀವು ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. கர்த்தர் அடிக்கும் நாட்கள் அதி சீக்கிரமாய் வருகிறது. ದೇವರು ಬಡಿಯುವಂತ ಕಾಲಗಳು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ದೇವರು ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. தெரியும், ಆತನಿಗೆ ಪ್ರೀತಿಸಲು ಗೊತ್ತಿದೆ, பகையறுக்கவும் தெரியும், ಆತನ ವಿಭಾಗಿಸಲು ಗೊತ್ತಿದೆ. ஹalleluya 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 ஹalleluya. நீங்கள் யாவரும் சோம்பேறிகளாக இருக்க கூடாது. ನೀವೆಲ್ಲರೂ ಸೋಮೇರಿಗಳಾಗಿ எறும்பை போல ಒಂದು ಇರುವೆಯ ರೀತಿಯಾಗಿ கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்க்கிறவர்களாகவும் ಸುಗ್ಗಿಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ ತೀನಿಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರವಾಗಿ நீங்கள் மழை காலத்துல ನೀವು ಮಳೆಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழவும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಜೀವಿಸಲು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்கள் எப்பொழுதும் ஒரு குழுவோடு கூட காணப்பட வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಗುಂಪಿನಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವವರಾಗಿರಬೇಕು. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ಚೊಕ್ಕದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸಲು 12 15 ವಚನங்கள் சொல்கிறது. ಈ 12 ರಿಂದ 15 ವಚನಗಳು துன்மார்க்கமான காரியங்களை குறித்து, ದುಷ್ಟನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು நீங்கள் அதிலே பார்க்கும் பொழுது ನೀವು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ எப்படி அவனுடைய நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ಹೇಗೆ ಆತನ ಕಾಲಗಳು ಜೀವಗಳು வீட்ல போய் வாசித்து பாருங்க. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಿ. 12 ರಿಂದ அந்த 15 வசனங்கள் 12 ರಿಂದ 15 ವಚನಗಳು துன்மார்க்கமான வாழ்க்கை குறித்து பேசுகிறது. ದುರ್ಮಾರ್ಗನ ಜೀವಿತದ ಕುರಿತು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கண்களால் செய்கை காட்டி, ಆತನ ಕಣ್ಗಳಿಂದ தன் கால்களால் பேசி, ತನ್ನ ಕಾಲುಗಳಿಂದ தன் விரல்களால் போதனை செய்வார்கள். ತನ್ನ ಬೆರಳುಗಳಿಂದ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. துன்மார்க்க நேர்மையாய் உங்களை கூப்பிட மாட்டான். ದುರ್ಮಾರ್ಗನು ನೇರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯೋದಿಲ್ಲ. அவனுடைய வழி வேறு வழி. ಆತನ ಮಾರ್ಗವೇ ಬೇರೆ ಮಾರ್ಗವಾಗಿರುತ್ತದೆ. வழி தனி வழிங்க. ಆತನ ಮಾರ್ಗವೇ ಬೇರೆ. அவன் எப்படி சொல்வானா? ಆತನು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, பாருங்க அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 13ನೇ ವಚನ ಯಾರಾದರೂ ಓದಿರಿ. ஹalleluya 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 ஹalleluya. தன் கண்களால் செய்கை காமிப்பானா. ಕಣ್ಣಿಂದ ಮಿಟುಕಿಸುತ್ತಾನಂತೆ. நான் நிறைய பசங்களை பாப்பேன். ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡ್ತೇನೆ. ஏன்னா நம்ம ஹாஸ்டல் வச்சுக்கிறோம் இல்லீங்களா? ನಾವು ಆಶ್ರಮನ ಇಟ್ಟಿದ್ದೀವಲ್ಲ, நம்ம எல்லாம் பேசினே இருப்போம். ನಾವೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ತೇವೆ. ஆனா ஏஞ்சு போறதுக்கு ஒருத்தன் இப்படி கண்ணுல பாப்பானுங்க. ಎದ್ದು ನೋಡುವಾಗ ಒಬ್ಬ ಕಣ್ಣಲ್ಲಿ ಈ ತರ ಮಿಟುಕಿಸ್ತಾನೆ. கண் காண்கிறதுல கில்லாடிக்க ஜோடிகள் அங்க இருக்காங்க. கண்ணல்லே மிಟಿಕ್ಸುವ ಕಿಲ್ಲಾಡಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆண் பிள்ளைங்களும் அப்படிதான். ಆ ಗಂಡಸರು ಹಾಗೆ. நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ಇಲ್ಲಿರುವಂತೆಲ್ಲವರು ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳೇ. ಆಶ್ರಮ பிள்ளைங்களே நான் ಉದಾಹರಣೆಗೆ வச்சிக்கிறேன். ನನ್ನ ಆಶ್ರಮದ ಮಕ್ಕಳನ್ನೇ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಕೊಡ್ತೇನೆ. நல்லா செய்க காமிப்பாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕಣ್ಣಲ್ಲೇ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. வீட்டுக்கு வருவாங்க சில பேர். ಮನೆ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ ಕೆಲವರು. இப்பலாம் கண்ணு காமிக்கிறது இல்ல. ಕಣ್ಣನ್ನ ನೋಡ್ಸೋದಿಲ್ಲ. ஒரு சின்ன மெசேஜ் போடுறது இப்படி. ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಹಾಕೋದು. ಅದು ಅಪ್ಪಗೂ தெரியாது, ಅಮ್ಮಗೂ தெரியாது. ಅದು ಅಪ್ಪಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ಅಮ್ಮಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. பார்த்துட்டு எஸ்கேப் தான். ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಎಸ್ಕೇಪ್ ಆಗ್ತಾರೆ. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. கண்களால் செய்கை காமிப்பார்கள். ಕಣ್ಣನ್ನು ಮಿಟುಕಿಸುತ್ತಾನೆ. This is not my story. ಇದು ನನ್ನ ಒಂದು ಕಥೆ ಅಲ್ಲ. என்னுடைய வார்த்தையும் அல்ல. ಇದು ನನ್ನ ಮಾತುಗಳು ಅಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தை. ಇದು ಆತನ ಮಾತು. இது வேத புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு வார்த்தை. ಇದು ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಹೆಸರಿಸಿದಂತ ಮಾತು. வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை. ಇದು ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಾತು. கண்களால் செய்கை காட்டுவார்கள். ಆತನ ಕಣ್ಣಿನಿಂದನೇ ಮಿಟುಕಿಸುತ್ತಾನೆ. கால்களால் பேசுவார்கள். ಕಾಲಿನಿಂದ ಕರೆಯುತ್ತಾನೆ. உட்கார்ந்துக்கிட்டே இப்படி கால்ல சீன்றது. ಕಾಲಲ್ಲೇ ಕರೆಯೋದು. டைம் ஆச்சு ಅಂದ್ರೆ ಸಮಯ ಆಯ್ತು ಎದ್ದೇಳು. சபையில ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಹೋಗ್ತಿರುತ್ತೆ. உட்கார முடியாது. ಅದು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கையில பண்ணா பக்கத்துல இருக்கிறவன் பாப்பா. ಕೈಯಲ್ಲಿ ನೋಡಿದ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡ್ತಾನೆ. கூட்டா பக்கத்துல இருக்கிறவன் பாப்பா. ಕರೆದಾಗ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡ್ತಾರೆ. அதனால கால்ல மெதுவா அப்படி சீன்றது. ಆದ್ರಿಂದ ಕಾಲಲ್ಲೇ ಕರೆಯೋದು. ஏந்திரு போலாம். ಎದ್ದೇಳು ಹೋಗೋಣ. அப்படிதான் சுதாமா அங்க போய் ஒருத்திய சீண்டிட்டு போயிட்டு இருக்குது. ಹಾಗೆ ಸುಧಾಮರು ಒಬ್ಬನ ಕರೆದು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைகள். ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರು. ரொம்ப ஞானவான்களா இருக்க வேண்டும். ಬಹಳ ಜಾಗೃತೆ ஞானவான்களாಗಿರಬೇಕು. ಕಣ್ಣಿಂದ ಮಿಟಿಕ್ಸುವುದು, கால் சீன்றதுக்கு, ಕಾಲಿಂದ ಕರೆಯೋದಕ್ಕೂ. போனவங்க கதையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ಹೋದವರ ಕಥೆಗಳು ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿದೆ. அடுத்த வார்த்தை சொல்லுது. ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, விரல்களால் போதனை செய்வார்கள். ಬೆರಳಿನ ಸನ್ನೆ ಮಾಡ್ತಾನೆ. விரல்களால் பேசுவார்கள். ಬೆರಳಿನಿಂದ ಮಾತನಾಡ್ತಾನೆ. ದಿನ ಏನ ಏನ್ರಿ ಹೀಗೆ ಹೇಳಿದಾಗ ಎದ್ದೇಳು ಅಂತ. ಪಳ 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 ಹೋಗ್ತಾರೆ. ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು ಅಂತ ಪಳ 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 ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನ್ಸಿಡು ಎದ್ದೇಳು, போயிடு, ಹೋಗು. ஆனா வரும்போது நீ எப்படி வருவ தெரியுமா? ಆದ್ರೆ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಬರ್ತೀಯ ಗೊತ್ತಾ? நிலையில்லாமல் வருவாய். ಒಂದು ನೆಲೆಯಿಲ್ಲದ நீ யார் என்று உனக்கு தெரியாத வருவாய். ಯಾರಂತ நீ பேசுகிற வார்த்தை இன்னது என்று உனக்கு தெரியவில்லை. ಮಾತನಾಡಿದ ಮಾತು ಏನೆಂಬುದು ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿ பேசிக் கொண்டிருக்கிறாய். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ தேவ எச்சரிப்பின் சத்தை அசட்டமாய் எண்ணுவாயானோ ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ தேவனுடைய தண்டனைக்கு ஒருபோது தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், தேவ வார்த்தைக்கு நீங்கள் ஒருபோது
தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகையினால் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய கண்களின் செய்கைக்கும் அவன் கால்களுடைய பேச்சுக்கும் அவன் விரல்களுடைய போதனைக்கும் உன் செவியை சாய்க்காதே என்று வேதம் சொல்கிறது. 15வது வசனம் சொல்கிறது, நீ அப்படி இருப்பாயானால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி நாசமடைவான். ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ನಾಶವಾಗುತ್ತಾನೆ. If you not obey the word of God, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದಿದ್ದರೆ you will face many problem in your life. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ நிறைய காரியங்களை சந்திக்க போகிறீர்கள். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಲಿದ್ದೀಯಾ? பாருங்க, அந்த வேதம் அழகாக சொல்கிறது. ವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆಪತ್ತು வரும்பொழுது ಆಪತ್ತುಗಳು ಬರುವಾಗ ಸಹಾಯ பண்ண ஒருவன் இருக்க ಮಾட்டான். ಸಹಾಯ ಮಾಡಲು ಒಬ್ಬನೂ ಇರುವುದಿಲ್ಲ. இருக்க மாட்டான். ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. ಅಣ್ಣ இருக்க மாட்டான். ಅಣ್ಣನ ಇರುವುದಿಲ್ಲ. தம்பி இருக்க மாட்டான். ತಮ್ಮನ ಇರುವುದಿಲ್ಲ. நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். ಇರುವುದಿಲ್ಲ. யாரும் இருக்காதபடி ಯಾರು ಇಲ್ಲದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ நாசமடைவாய் என்பதை எச்சரிப்பின் சத்தமாக சொல்கிறேன். ಎಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ. ஆனால் ಆಂಡವருடைய போதனையை கேட்பாயானால், ದೇವರ ಬೋಧನೆಗೆ வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ, உன் வலது பக்கத்திலே உன் தேவன் உனக்கு நிழலாய் வருவார். ದೇವರು ನಿನಗೆ ನೆರಳಾಗಿ ನಿಂತಿರುತ್ತಾನೆ. உனக்கு எங்க ஆபத்தோ, எங்க விபத்தோ, எங்க மோசமான செய்தியோ, மோசಕರವಾದ ಸಂದೇಶ, அவருடைய வலது கரம் உன்னை பிடித்து தூக்கி விட பிரியமானவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை ದೇವರನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. நீ ஆண்டவரோடு இணைந்திருப்பாயானால், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ நீ நாசம் அடைய மாட்டாய், ನೀ ನಾಶ ಹೊಂದೋದಿಲ್ಲ, நீ பிழைப்பாய் என்று வேதம் சொல்கிறது. ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ துன்மார்க்கமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ದುಷ್ಟರ ಜೀವಿತ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. 16 இந்த 19 வரைக்கும் பார்க்கும் பொழுது 16 19 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರಿಗೆ ಹಾಗೆ ಮಾಡುವ ವಸ್ತುಗಳು 6 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. 6 காரியங்கள் இருக்கிறது. 6 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஆனால் 7 அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆದರೂ 7 ಕಾರ್ಯಗಳು ಅಸಹ್ಯವಾಗಿ ತೋರುವಂತ 17 18 வசனத்தை எல்லா விசுவாசிகளும் வாலிப பிள்ளைகளும் வாசிக்கும்படி 17 18 19 ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಎಲ್ಲರೂ ವೇದಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. 17 18 19 ವಚನத்தை வாசிங்க. 17 18 19 ವಚನಗಳನ್ನು ಓದಿರಿ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ವಾಸಿங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಓದಿರಿ. ஹalleluya 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 ஹalleluya. 6 அருவருப்பான காரியங்கள், 6 ಅಸಹ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அருவருப்பானவை என்று சொல்கிறது. ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஒரு விசுவாசிகளின் இடத்துல, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ தேவ பிள்ளையின் இடத்துல ದೇವರ ಮಗುವ ಬಳಿ கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் இருக்க கூடாது. ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರದು. காரியங்கள் காணப்பட வேண்டும். ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என்ன? ದೇವರು ಅಸಹ್ಯ ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು, பெருமை, ಸುಳ್ಳಿನ ನಾಲಿಗೆ, ನಾನೇ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க கூடாது. ಅಂತ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಇರಬಾರದು. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் வரக்கூடாது. ಅಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬಾರದು. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ಇಂಥ ಒಂದು ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು ನಮಗೆ ಬೇಡ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವೇನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಸಂಪಾದಿತ ಪಣಮೋ பொருளோ நம்மோடு வருவதில்லை. ನಾವು ಸಂಪಾದನೆ ಹಣವೋ நான் வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் திரும்பி போகிறேன் என்று வேதம் சொல்கிறது. ಬರಿ ಕೈಯಾಗಿ ಬಂದೆ, ಬರಿ ಕೈಯಾಗಿ மேட்டிமை. ನಮಗೆ ಯಾಕೆ ಹೆಮ್ಮೆ? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்களேன். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹೇಳಿರಿ, எனக்கு இனி மேட்டிமை வேண்டாம், ನನಗೆ ಈ ಹೆಮ್ಮೆಯೇ ಬೇಡ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாದ ಪೌಲ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். ಎಲ್ಲವನ್ನ ನಷ್ಟವೆಂದು ಎಣಿಸುತ್ತೇನೆ. வேதத்திலே is a educated man. ಆ ಸತ್ಯವೇದ ಆತನು அதிகமாக படித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ಅಧಿಕವಾಗಿ ಓದಿದವನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು. அதிகமாக ஊழியம் செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ಅಧಿಕವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದವನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು. ஆண்டவருக்காக அதிகமாய் உழைத்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ಅಧಿಕವಾಗಿ ದುಡಿದವನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು. அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳಿದನು, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், ಎಲ್ಲವನ್ನ ನಷ್ಟವೆಂದು ಎಣಿಸುತ್ತೇನೆ. ஆகையினாலே மேட்டிமையானவைகள் நமக்கு தேவையில்லை. ಆದ ಕಾರಣ ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು ನಮಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. பொய் நாவு இருக்க கூடாது. ಸುಳ್ಳಿನ ನಾಲಿಗೆ ನಮಗೆ ಇರಬಾರದು. வாய் குசாம பொய் சொல்றாங்க. ನಮಗೆ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲದೆ ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳುತ್ತೇವೆ. ரொம்ப பொய் பேசுறாங்க கொஞ்சம் பேர். ಬಹಳ ಸುಳ್ಳನ್ನ ಆಡ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ಜನರು. பேசுறவருடைய நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. ಸುಳ್ಳಿನ ನಾಲಿಗೆ ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ
ಉಣ್ಮೆಯುಳ್ಳವನು ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದத்தை பெற்றுಕೊಳ್ಳುவான். ಸತ್ಯವಂತನು ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆಶೀರ್ವಾದ ಬೇರೇನೋಣ, ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾಗಿದ್ದರೆ ನೀ ಸತ್ಯವುಳ್ಳವನಾಗಿರು. ಕಣವನಿಗೆ ಉಣ್ಮೆಯಾಯಿರು, ನಿನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ ಸತ್ಯವಂತನಾಗಿರು. ಮனைவிக்கு ಉಣ್ಮೆಯಾಯಿರು, ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಸತ್ಯವಂತನಾಗಿರು. ಉಣ್ಮೆಯಾಯಿರು, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸತ್ಯವಂತರಾಗಿರು. பெற்றோர்களுக்கு உண்மையாயிருங்க. ಮಕ್ಕಳೇ ಹೆತ್ತವರಿಗೆ ಸತ್ಯವಂತರಾಗಿರಿ. நீங்க உண்மையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ಸತ್ಯವಂತರಾಗಿರಬೇಕು. பொய் பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ಸುಳ್ಳನ್ನೇ ಹೇಳಬಾರದು. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். ಸುಳ್ಳನ್ನ ದೇವರು ಹಗೆ ಮಾಡುವ. அருவருக்கப்பட்டவனாய் இருக்க கூடாது. ನೀನು அருவருக்கப்பட்டவளாய் இருக்க கூடாது. ಹಗೆಪಟ್ಟವಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. என்ன வந்தாலும் சரி, ಏನೇ ಬಂದರೂ ಸರಿ, நான் உண்மையை பேசுவேன், ನಾನು ಸತ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ಕರಗಳನ್ನೇ ಹೇಳಿರಿ, நான் உண்மையை பேசுவேன், ನಾನು ಸತ್ಯವನ್ನೇ ಹೇಳುತ್ತೇನೆ. இது கோர்ட்ல, ಈ ಕೋರ್ಟಲ್ಲಿ உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ಸತ್ಯದ ஆனா சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும். ಅದು ಹೇಳೋದೆಲ್ಲ ಸುಳ್ಳಾಗಿರುತ್ತದೆ. இது ஆண்டவருடைய வாசஸ்தலம். ಇದು ದೇವರ ವಾಸಸ್ಥಾನ. அறிக்கையிட்டால் அறிக்கையிட்டதுதான். ಇದು ಅರಿಕೆಯಿಟ್ರೆ ಅರಿಕೆಯಿಟ್ಟ ಹಾಗೆ. ஆகையால் உண்மையை பேச வேண்டும். ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡಬೇಕು. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, ಅಪಾರ್ಥದ ರಕ್ತಗಳು ಸುರಿಸುವಂತ ಕೈ, அடிக்கிறது உதைக்கிறது, ಹೊಡೆಯೋದು ಬಡಿಯೋದು, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, ನಿರ್ದೋಷಕನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುವಂತ ಕೈ. இப்படிப்பட்ட குணாதிசயம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ಇಂಥ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ ನಮ್ಮಲ್ಲಿ பாதங்களை போல நாம் வாழக்கூடாது. ನಾವು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬಾರದು. மனித ಅಭಿಮಾನமே இல்லப்பா, அந்த மாதிரி அடிச்சு போட்டானுவாங்க. ಅಯ್ಯ, ಅವ್ರಿಗೆ ಕರುಣೆ ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಹೊಡೆದಾಕದ್ರಲ್ಲಪ್ಪ. ஒரு மனுஷ தன்மை இருக்கா அவங்கிட்டன்னு கேட்பாங்க. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಗುಣಾತಿಶಯ ಇದೆಯಾ ನೋಡ್ರಿ ಅವನ ಬಳಿ ಅಂತ. மாதிரி அடிக்கிறானே, ಹಾಗೆ ಹೊಡಿತಾನಲ್ಲ. இன்னைக்கு ஆம்பளைங்க அப்படியே பொம்பளை கூட அடிக்கிற அந்த மாதிரி தான். ಗಂಡಸರಾದ್ರೆ ಹೆಂಗಸು ಸಹ ಹಾಗೆ ಹೊಡಿತಾರೆ. பிள்ளைங்களை ஒரு சில தாய்மார் அடிக்கிறா இருப்பாங்க, ಮಕ್ಕಳನ್ನ ಹೆತ್ತವರು ಹೊಡಿತಾರೆ ನೋಡ್ರಿ. தயவு செஞ்சு சொல்றேன், ದಯಮಾಡಿ ಹೇಳ್ತೇನೆ, தெரியாத டைம்ல நீங்க பண்ணிருப்பீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡಿರ್ತೀರಾ, ಪರವಾಗಿಲ್ಲ. இன்னில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, ಆದ್ರೆ ಇವತ್ತಿನಿಂದ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. என் பிள்ளைங்களை நான் ஞானமா நடத்தணும், அடிக்க கூடாதுன்னு சொல்லி. ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಜ್ಞಾನವಾಗಿ ನಡೆಸಬೇಕು. ನಾನು இப்பலாம் எங்க பசங்க ஜோரா பேசினா நான் அமைதலா போயிடுறாங்க. உண்மை இது, எங்க வீட்டுல நடக்கிற விஷயம். பாஸ்டர் கிட்ட கேளுங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಜೋರಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ನಾನು ಬಹಳ ಸುಮ್ಮನೆ ಸೈಲೆಂಟಾ ಇರ್ಪೇನ್, ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೇನೆ. அவங்க ನೆನ್ಚಿப்பாங்க அவங்க ஞானின்னு, ಅವ್ರು ನೆನೆಸ್ತಾರೆ, ஆனா உண்மையில நான் தான் ஞாನಿ. ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಜ್ಞಾನಿ. ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம ரத்தம் சிந்தும் கைகள் உடையவர்களாய் இருக்க கூடாது. ನಿರ್ದೋಷಿಗಳ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುವಂತ ಕೈಗಳಾಗಿ ನಾವಿರಬಾರದು. அங்க துராலோசனை கொடுக்கிறவர்களாய் இருக்க கூடாது. ದುರಾಲೋಚನೆ ಕಲ್ಪಿಸುವಂತವರಾಗಿರಬಾರದು. இன்னைக்கு நல்ல புத்தி சொல்றானோ சொல்லி கொடுக்கறதுலயா தெரியல நண்பன். ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೋ ಹೇಳ್ಕೊಡೋದಿಲ್ಲ ಸ್ನೇಹಿತನು. ಕೆಟ್ಟ புத்தி சொல்லி கொடுக்கறதுல மகா கிளாடிங்க. ಆದ್ರೆ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಮಹಾ ಜ್ಞಾನೋಕ್ತಿ. என்ன நைஸா எப்படி மெசேஜ் பாஸ் பண்றாங்க தெரியுங்களா? ಹೇಗೆ ನೈಸಾಗಿ ಆ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಪಾಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு अनेक பெண்கள் கூட அப்படிதான். ಅನೇಕ ಹೆಣ್ಮಕ್ಳು ಹಾಗೆ ரொம்ப துராலோசனை கொடுக்கிறது. ಬಹಳ ದುರಾಲೋಚನೆಗಳು. ஏமா அங்க போல, ಯಾಕಮ್ಮ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ? ஒண்ணுமே உண்மை இருக்காதுங்க அவங்க சொல்றது. ಏನು ಹೇಳೋದು ಸತ್ಯ ಇರೋದಿಲ್ಲ. அந்த அம்மா அந்த மாதிரி பாத்துச்சு, ಅಮ್ಮ ಆತರ ನೋಡಿದ್ರು. அது எந்த மாதிரி பாத்துச்சுன்னு பார்த்தவள கேட்டாதான் தெரியும். ಹೇಗೆ ನೋಡಿದವ್ರಿಗೆ ಕೇಳಬೇಕು. எனக்கு அவ்வளவு தெரியாது, அவங்க அந்த மாதிரி பாத்துட்டாங்கங்கோ. ನನ್ಗೇನು ಅಷ್ಟು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಅವ್ರು ಆ ರೀತಿ. அவங்க எந்த மாதிரி பார்த்தா உனக்கு என்னங்கங்கோ நான் கேக்குறேன். ಅವ್ರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಿನ್ಗೆ ಏನು ಅಂತ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. நீ ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, ದೇವರ ಮಗುವಾ, நீ உண்மையுள்ளவளாச்சே, ನೀ ಸತ್ಯವಂತಳಾச்சே, நீ பொய் பேசாதவளாச்சே, ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲಲ್ಲ, நீ ஆண்டவருடைய பார்வைக்கு பரிசுத்தமாய் வாழ்றியே, ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವನ அவ எப்படி நான் பார்த்தேன்னு போனா பர போட்டு விடு. ಹೇಗಾದ್ರೂ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಬಿಡು. உன்னுடைய பார்வையை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳೋದು ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. துராலோசனைகள் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ದುರಾಲೋಚನೆ ನೀವು ಕೊಡಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் நம்முடைய ஆலோசனைக்காரராய் இருக்க வேண்டும். ದೇವರೇ ನಮಗೆ ಆಲೋಚಕನಾಗಿರಬೇಕು. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ஆலோசனையின் கர்த்தர் அவர் என்று சொல்லி. ನನ್ನ ಆಲೋಚನಾ ಕರ್ತನು நமக்கு நீங்களும் நானும் ஆலோசனை கர்த்தரை தேட வேண்டும். ನಾವು ನೀವು ಆಲೋಚನಾ ಕರ್ತನ ಹುಡುಕಬೇಕು. நல்ல ಆಲೋಚನೆயை கொடுப்பாரு. ಅವರು ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾರೆ. கொடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாரு. ಸ್ನೇಹಿತನ ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. இன்னைக்கு ನೆನ್ಸೋನೆಲ್ಲ ಮಚಾನ್ರಾನುங்க, ನೆನೆಸಿದವರೆಲ್ಲ ಮಚ್ಚ ಅಂತ ಕರೀತಾರೆ, ಮಾಮಾನ್ರಾನುங்க, ಮಾಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு. எவன் மச்சான் எவன் மாமானே தெரியல, ಯಾರು ಮಚ್ಚ ಮಾಮ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு ஒரு மச்சான் பேர் வேற. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಒಂದು ಮಚ್ಚ ಅಂತ ಹೆಸರು. ದುರಾಲೋಚನೆ கொடுக்கிறவர்களிடத்தில் உங்களுக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. ದುರಾಲೋಚನೆ ಕೊಡುವಂತವರ ಬಳಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಐಕ್ಯ ಇರಬಾರದು. ஹalleluya, ஹalleluya. பிணைக்கும் இருதயம், ಕೇಡು ಬಗಿಸುವಂತ ಹೃದಯ, பிணைக்கும் இருதயம், ಕಲ್ಪಿಸುವ, அப்படியே ஜோடிக்கிறது, ಹಾಗೆ ಜೋಡಿಸೋದು. இந்த மல்லிப்பூ கட்டி ஜோடிக்கிறாங்களே தலையில அந்த மாதிரி ಈ ಮಲ್ಲಿಗೆ ಹೂವನ್ನ ಕಟ್ಟಿ ಜೋಡಿಸ್ತಾರ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ. ஏமாந்த ಲೇಡಿ கிடைச்சிட்டா போதும். ಒಂದು ಏಮಾರಿದ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. ಲೇಡೀಸ್ங்க ஒரு ஜோடிப்பாங்க பாரு. 10 ಜನರು ಅದನ್ನ ಜೋಡಿಸ್ತಾರೆ. ஒரு மணவாளனுக்கு மணவாட்டி
பொய்ய கூட அந்த மாதிரி ஜோடிக்க மாட்டாங்க. ಒಂದು ಮೊದಲಿಂಗನಿಗೆ பொய்யாலே ஒரு ஜோடிப்பு ஜோடிச்சிடுவாங்க. ಹೀಗೆ ಅವರು ಸುಳ್ಳಾಗಿ ಜೋಡಿಸ್ತಾರೆ. விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க கூடாது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಇಂತ ಗುಣಾತಿಶಯ ಇರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಚರ್ಚ್ ಮುಂಜಾನೆ நல்ல வார்த்தை பேசுங்க. ಸಭೆ ಮುಕ್ತಾಯದಂತೆ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿ. இந்த வார்த்தை என்னோடு பேசினதுன்னு சொல்லுங்க. ಈ ವಾಕ್ಯ ನನ್ನ ಬಳಿ இந்த பாடல் என்னோடு பேசினதுன்னு சொல்லுங்க. ಈ ಹಾಡು ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡಿದೆ. இந்த வார்த்தை என்னோடு பேசினதுன்னு சொல்லுங்க. ಈ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದೆ. இன்னைக்கு சபைக்கு வந்தது எனக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லுங்க. ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಬಂದು ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿರಿ. அதுதான் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும். ಅದೇ ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತದ್ದು. ஹalleluya 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 ஹalleluya. துராலோசனை கொடுக்க வேண்டாம். ದುರಾಲೋಚನೆ பிணைக்கும் இருதயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டாம். ಹೀಗೆ ಕೇಡು ಬಗೆಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಡಿ. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், ಕೇಡು ಮಾಡಲು ತ್ವರೆ ಪಡುವಂತ ಕಾಲುಗಳು. This is very very important. ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ ಪ್ರಾಮುಖ್ಯ. நல்லது செய்யறதுக்கு ஓடுறானுங்களோ இல்லையோ தெரியல. ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡಲು ಓಡ್ತಾರೋ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. கெட்டது பண்றதுக்கு ஓடுறாங்க பாருயா. ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡಲು ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. ಬೇಲ್ಕரையில இருந்து ಗಂಗಮ್ಮ ಸರ್ಕಲ್ வரைக்கும், ಬೇಲ್ಕರೆಯಿಂದ ಗಂಗಮ್ಮ ಸರ್ಕಲ್ ವರೆಗೂ நிறைய ಬಾರ್ கடை இருக்குது. ಅನೇಕ ಬಾರ್ ಅಂಗಡಿಗಳು ಉಂಟು. நிறைய ஈட் அவுட் இருக்குது. ಅನೇಕ ತಿನ್ನುವ ಪದಾರ್ಥಗಳು ಉಂಟು. எத்தனையோ கடைகள் இருக்குது. ಬೇರೆ ಎಷ್ಟೋ ಅಂಗಡಿಗಳು ಉಂಟು. நானும் பாஸ்டர் ஐயாவும் நாங்க நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டு வருவோம். ಅಯ್ಯವರು ಅಮ್ಮವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಾರೆ. எந்த கடையில கிரவுட் இருக்குதோ இல்லையோ, ಯಾವ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಅದು ಗುಂಪಿರ್ತಾರೋ ಇಲ್ಲೋ, 3 கடையில கிரவுட் இருக்கும். ಆದ್ರೆ 3 ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ ಗುಂಪಿರ್ತಾರೆ. சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳ್ರಿ ಯಾವ ಅಂಗಡಿಗಂತ. என்ன கடை? ஒன்னு பாரு பாரு போடு அப்படி. ஒன்னு பாரு. ரெண்டாவது மெடிக்கல் ஸ்டோர். ரெண்டாவது என்ன கடை? மெடிக்கல் ஸ்டோர். மூணாவது இந்த ஈட் அவுட். இந்த 3 இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வரும்போதும் பாப்போம், போகும்போதும் பார்ப்போம், கிரௌடா தான் இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட். ಈ 3 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்றாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. வீட்ல வந்து சமைக்க நேரம் கிடையாது. ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಅಡಿಗೆ ಮಾಡಲು ಸಮಯವಿರೋದಿಲ್ಲ. நிறைய ಪ್ಯಾಕೆಟ್ ಫುಡ್ தான் இப்பலாம். ಇವಾಗೆಲ್ಲ ಪ್ಯಾಕೆಟ್ ಆಹಾರಗಳು அப்பப்ப ಪ್ಯಾಕೆಟ್ வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு ಡ್ರೈ ಕಸಾಲ ವೆಟ್ ಕಸಾಲ போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ಆಗಾಗ ಆಹಾರ ತಂದು ತಿಂದು ಡ್ರೈಯಲ್ಲಿ ವೆಟ್ಟಲ್ಲಿ ಹಾಕಿ ಹೋಗ್ತಾರೆ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಬಹಳ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿ. எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்குது. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ. ஆனா தேவ சபையில கூட்டம் கிடையாது. ಆದ್ರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕೂಟವಿಲ್ಲ. உன் கால் எங்க விரைந்தோடணும் தெரியுமா? காலு எல்லி ஓடಬೇಕು. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரைந்து தேட வேண்டும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆನ தேவ சமூகத்துல விரைந்து வர வேண்டும். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ತ್ವರೆ ಪಡಬೇಕು. தேவ சமூகத்துல நீ ಕಾಣಪಡ வேண்டும். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನೀನು ಕಾಣಪಡಬೇಕು. ஞாயிற்றுக்கிழமையா ಭಾನುವಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗ சனிக்கிழமையே உன்னை ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳ வேண்டும். ಶನಿವಾರನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஞாயிற்றுக்கிழமை காலையில ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ இது ஆண்டவருடைய நாள். ಇದು ದೇವರ ದಿನ. உண்டு பண்ணின நாள். ದೇವರು ஆராதிக்கக்கூடிய நாள். இந்த நாளில நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும். ಈ ದಿನದ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಆண்டವರುடைய ಸನ್ನಿಧಿயை தேட வேண்டும் பிரியமானவர்களே. ದೇವರ ಸನ್ನಿಧಾನವನ್ನು ಹುಡುಕಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நீ பாருக்கு போனா ஆசீர்வாதமா இருக்க மாட்டே. ನೀ ನೋಡದ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋದಿಲ್ಲ. அந்த சாபம் தான் மெடிக்கல் ஸ்டோருக்கு போக வைக்குது. ಆ ಶಾಪನೆ ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟೋರ್ಗೆ ಹೋಗುತ್ತದೆ. நீ ஈட் அவுட்க்கு போனா உனக்கு நல்ல ஹெல்த் கிடையாது. ನೀನು ತಿನ್ನಲು ಹೋದ್ರೆ ಅದು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಕೊಡೋದಿಲ್ಲ. ஒரு ಮಾತ್ರೆ சாப்பிட்டா இன்னொரு மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைமை வருது. ಒಂದು ಮಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಇನ್ನೊಂದು ಮಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಬರುತ್ತದೆ. ಡಾಕ್ಟರ್ கிட்ட போய் நீ ಸ್ಟಮಕ್ ಪೈನ್ ನಾನಾ, ಆ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಹೋಗಿ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂತ ಹೇಳುವಾಗ, ಮುಟ್ಟಿ ವಲಿ ನೀನಾ, ನೀನು ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂತ, ಮುದುಗ ನೋವು ನೀನಾ, ನೀ ಬೆನ್ನು ನೋವು ಅಂತ ಹೇಳುವಾಗ, they are giving very strong pain killer. ಅವರು ಬಹಳ ಬಲವಾದಂತ ಪೇನ್ ಕಿಲ್ಲರ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ಕೂಡ ಒಂದು ವಿಟಮಿನ್ ಡಿ ಓ ಸಿ ಓ ಬಿ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಕೊಡಕணும். ವಿಟಮಿನ್ ಡಿ ಬಿ ಸಿ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. They are not giving nowadays. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. ಅದ ಸಾಫ್ಟೋನ ಕಿಡ್ನಿ போயிருது. ಅದು ತಿಂದ ತಕ್ಷಣ ಕಿಡ್ನಿ ಹಾಳಾಗ್ತಿದೆ, ಲಿವರ್ ಹೋಗ್ತಿದೆ, ಹಾರ್ಟ್ ವೀಕ್ ಆಗುದು, ಹಾರ್ಟ್ ವೀಕ್ ಆಗ್ತಿದೆ, ಬಿಪಿ ಲೋ ಆಗುದು, ಬಿಪಿ ಬಹಳ ಲೋ ಆಗ್ತಿದೆ. ஹalleluya ஹalleluya. நான் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருவா என்று சொன்னார். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ಎಲ್ಲಾ ರೋಗಗಳಿಂದ ದೇವರು ಆರೋಗ್ಯ தைரியமாய் சொல்லுகிறேன். ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. எனக்கு பிபி இருந்தது இப்பொழுது இல்லை. ನನಗೆ ಬಿಪಿ ಇತ್ತು, எனக்கு சுகர் இருந்தது இப்பொழுது இல்லை. சுகர் ಉಂಟು, எந்த வியாதியும் இல்லாமல் என் ஆண்டவர் என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறார். Why? Because என்னுடைய கால்கள் என் ஆண்டவருடைய சந்நிதியை தேடுகிறது, என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறது, என் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி ஓடுகிறது. Come on church, seek the kingdom of God and His righteousness. All the blessing will be added to you. Hallelujah, 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 hallelujah. உன்னுடைய கால்கள் தீங்கு செய்வதற்கு
செய்வதற்கு விரைந்தோட கூடாது. ನಿನ್ನ ಕಾಲುಗಳು ಕೇಡು ಮಾಡಲು ಓಡ ಹೋಗಬಾರದು. குடிக்கிறதுக்கோ, ಕುಡಿಯೋದಕ್ಕೋ, ஸ்மோக் பண்றதுக்கோ, ಸಿಗರೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೋ, சண்டை போடுறதுக்கೋ, ಜಗಳವಾಡೋದಕ್ಕೋ, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವುದಕ್ಕೋ, நண்பர்களோடு பழகுறதுக்கோ, ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ உன்னுடைய கால் விரைந்து ஓடும் என்று சொன்னார். ನಿನ್ನ ಕಾಲು ತ್ವರೆಪಟ್ಟು சபையே நீ ஜெபம் பண்ணு. ಸಭೆಯೇ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கால்களுக்கு தேவன் கடிவாளத்தை போட வேண்டும் என்று ಅಂತ சொல்லி ಮಕ್ಕಳ ಕಾಲುಗಳಿಗೆ ದೇವರು ಕಡಿವಾಣಗಳನ್ನು ಹಾಕುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, ಅಸತ್ಯವಾಡುವಂತ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ. நம்ம பையனை யாரனா அடிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கங்களேன், ನಮ್ಮ ಹುಡುಗನನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಹೊಡೆದ್ರೆ அவன் தான் தப்பு பண்ணிருக்குவான், ಅವನೇ ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಾನೆ. ஆனா இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? ಆದ್ರೆ ಈ ತಂದೆ ತಾಯಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, நான் பார்த்து என் புள்ளலாம் அப்படி செய்ய மாட்டான், ನನ್ ಮಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಿಲ್ಲ. அனிமாவை கேள் சொல்வாங்க, ನನ್ನನ್ನು ಕೇಳದೆ ಹೇಳ್ತೇನೆ, என் பையன் அப்படி செய்ய மாட்டான், ನಮ್ಮ ಹುಡುಗ ಹಾಗೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, அப்படி செய்யவே மாட்டான், ಹಾಗೆ ಮಾಡೋದೇ நீ ಇಲ್ಲ. பாத்தியா? ನೀನ್ ನೋಡಿದ? பார்த்து தானே கேக்குறாங்க, ನೋಡಿದ್ರಿಂದಾನೇ ಕೇಳ್ತಿದ್ದೇನೆ. பார்க்காதவ கேட்பான், ನೋಡ್ದೇನೆ ಹೇಳ್ತೇವೆ, பார்த்து தான் கேக்குறான், ಅವ್ರು ನೋಡಿನೇ ಕೇಳ್ತಾರೆ. ஆனா என் பிள்ளையை விட்டு கொடுக்க கூடாது. ಆದ್ರೆ ನನ್ನ ಮಗನ ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ. உலகத்தில் இருக்கிற ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டு கொடுக்க மனதில்லை. ಲೋಕದ ರೀತಿಯ ತಾಯಿ ತನ್ನ ಮಗನ ಬಿಟ್ಟು ಕೊಡಲು மீட்டெடுத்த எங்க அப்பன் இயேசு உன்னை எப்படி விட்டு கொடுப்பான்? ಪ್ರಾಣ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ஆகையால தான் இந்த வார்த்தை கொண்டு உன்னோடு கூட பேசிக் ವಾಕ್ಯನ ಎತ್ತಿ ನಿಮ್ಮನ್ನೇ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கூடாது. ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡಬಾರದು. அபத்தம் பேசும் பொய் சாட்சிகள் உன்னுடைய நாவில் இருக்க கூடாது. ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகளே, ಒಡ ಹುಟ್ಟಿದವರ ಜಗಳವನ್ನು ಬಿತ್ತುವವರೇ. இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, ಸಹೋದರಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ஐக்கியம் கிடையாது, ಒಂದು ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ, கிடையாது, ಒಂದು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, சகோதரர்களை நேசிக்கிறது கிடையாது, ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಗುಣ தப்பா இல்லனாலும் தப்பா பேசுறது, ಅವರ ಕುರಿತೇ ತಪ್ಪಾಗಿ அவர்களை குத்தி குத்தி காண்பிக்கிறது, ಅವರನ್ನು ಚುಚ್ಚಿ ಚುಚ್ಚಿ ಮಾತನಾಡುವುದು. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகள். ಜಾಗೃತಿಯಾಗಿರಬೇಕು ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳು. even though our enemy, ಅವರು ಶತ್ರುಗಳಾಗಿ வெறுத்தாலும் கூட ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீ ದೇವರ ಮಗು show your love to them, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರಿಗೆ நீ ತೋರಿಸು. அவர்களை நேசி, ನೀನು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡು, அன்பு கூறு, ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡು, அவர்களை கட்டிப்பிடித்துக்கொள், ಅವರನ್ನ ಅಬ್ಬಿ அவர்களை ತಪ್ಪಿಕೊಂಡು முத்தமிடு, ಅವರಿಗೆ ಮುತ್ತನ್ನು ಇಡು. சகோதர ಸ್ನೇಹம் is a very important one. ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು ಪ್ರಿಯರೇ. ஹalleluya. ஹalleluya. அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, ಆದ ಕಾರಣ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமாய் இருக்கிறது. ಸಹೋದರರು ಒಂದಾಗಿರುವುದು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು, ಅದು ರಮ್ಯವಾಗಿದ್ದು. ಒಂದು தலக்காணி மந்திரத்துக்கெல்லாம் யாரும் செவி கொடுக்க கூடாது, ಬೇರೆ ಮಾತುಗಳಿಗೆ ಯಾರು ಕಿವಿ ಕೊಡಬಾರದು. ஹalleluya, 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 ஹalleluya. உன்னுடைய சகோதரர்களை நீங்க நேசிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಸಹೋದರಗಳನ್ನ ನೀವೇ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. அவன் என்ன பார்த்து பார்க்காத போறான், ಅದನ್ನು ನೋಡಿ ನೋಡದೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பான், ನನಗೊಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ಅನ್ನು நீ வாங்கி கொடு, ನೀನು ಈಸ್ಕೊಡು. you show your love to them, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರಿಗೆ ತೋರಿಸು, உன்னுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்து, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸು. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஏசாவை கூட நேசித்தார் தெரியுங்களா? ದೇವರು ಏಸಾವನ್ನು ಸಹ ಪ್ರೀತಿ அவன் ಮಾಡಿದನು. எவ்வளவு மோசமானவனா இருந்தான். ಆತನು ಎಷ್ಟೇ ಮೋಸವಾಗಿದ್ದನು. பாருங்க, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபு வராரு, ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ನಂತರ எனக்கு மோசம் பண்ணிட்டானே, ನನಗೆ ಮೋಸ ಮಾಡನಲ್ಲ, என்னை ஏமாத்திட்டானே, ನನ್ನನ್ನು என் ಏಮಾರಿಸಿದನಲ್ಲ, சொத்தை அபகரிச்சுக்கிட்டானே, ನನ್ನ ಸ್ವತ್ತನ್ನ ಅಪಹರಿಸಿದನಲ್ಲ, அவனை வெறுத்தாங்களா? ಅವನ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರಾ? அவங்கள வெறுத்தாங்களா? ಆತನ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರಾ? யாக்கோபு என்ன தந்தான் தெரியுமா? ಯಾಕೋಬ ಏನ್ ಮಾಡಿದ தனக்கு ಗೊತ್ತಾ? உள்ளவைகளை தன் சகோதரனுக்கு எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிறான். ತನ್ನಲ್ಲಿರುವುದನ್ನೆಲ್ಲ கொஞ்சம் ஆடு ಸಹೋದರನಿಗೆ எடுத்து ಬಿಟ್ಟನು. வைக்கிறான், ಅದನ್ನೆಲ್ಲ கொஞ்சம் மாடு எடுத்து வைக்கிறான், ಮೇಕೆ, கொஞ்சம் ಕುದುರೆ, சொத்து எடுத்து வைக்கிறான், சொத்துಗಳನ್ನ கொஞ்சம் ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பணம் எடுத்து வைக்கிறான், ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನ கொஞ்சம் வெள்ளி ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பொண்ணு எடுத்து வைக்கிறான், ಸ್ವಲ್ಪ ಬೆಳ್ಳಿ கொஞ்சம் ಬಂಗಾರ வேலைக்காரங்களை எல்லாம் ಸ್ವಲ್ಪ கொடுக்கிறான். ಕೆಲಸಗಾರಗಳನ್ನ ಕೊಟ್ಟನು. He is showing his love to them. ಆತನು ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದನು. இன்னைக்கு நீங்களும் நானும் உங்க சகோதரர் மீது எப்படி அன்பு கூறுகிறோம்? ನೀವು ನಾವು ನಮ್ಮ ಸಹೋದರಗಳ ಬಳಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ತೋರುವವರಾಗಿದ್ದೇವೆ? எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ನನಗೂ ಸೇರಿನೇ ಹೇಳ್ತೇನೆ. நம்முடைய சகோதரர்கள் சகோதரி இடத்துல நாம் அன்பா இருக்க கற்றுக்கொள்ள ನನ್ನ வேண்டும். ಸಹೋದರ ಪ್ರೀತಿ உள்ளவರಾಗಿ ನಾವು அதே போல ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் திருச்சபையிலே அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತ್ಮಿಕ ಸಹೋದರ ಸಹ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ನಾನು ಇದರಿಂದ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அடுத்த பகுதியை நான் முடிந்தால் வரும் நாட்களிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೇಳಲು ನಾನು 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக ಈ வைத்திருக்கிறேன். ದಿನದಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ நீங்கள் ಇಡುತ್ತೇನೆ. தேர்ந்தெடுக்க வேண்டிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸ್ನೇಹಿತರು ಒಳ್ಳೆಯ நீங்கள் ಸ್ನೇಹಿತರಾಗಿರಬೇಕು. சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக காலத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ಸೋಮಾರಿಯಾಗಿ ಇರದಂತೆ ನೀವು ಕಾಲಕ್ಕೆ
ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಚುರುಕುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீங்கள் துன்மார்க்கமான பாதையிலே போகாதபடி நீதியின் பாதையிலே போகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ದುಷ್ಟನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಹೋಗದಂತೆ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை விட்டு ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾದ காரியங்களிலே நடக்கும்படி உங்களை அன்போடு கூட ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಎಲ್ಲ ಸಂತೋಷமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல அபரிதமாய் பேசப்பட்டதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ದೇವರ ವಾಕ್ಯ ಅಪರಿಮಿತವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. மாமியாரும் மருமகளும் அட்டகாசமா போடுறாங்க. ಅತ್ತೆ ಸೊಸೆ ಬಹಳ ಅಟ್ಟಕಾಸವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. நல்ல கர்த்தருடைய வார்த்தை, ಒಳ್ಳೆಯ ದೇವರ ವಾಕ್ಯ, அழகான டிரான்ஸ்லேஷன், ಸುಂದರವಾದಂತ ಭಾಷಾಂತರ. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ಹಿಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. Hebrews chapter 2 verse 1. ಹಿಬ್ರಿಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. படிக்கிறீங்களா? ಆದ್ದರಿಂದ ಕೇಳಿದ ಸಂಗತಿಗಳಿಗೆ ತಪ್ಪಿ ಹೋದವರೆಂದು ಭಯಪಟ್ಟು ಅವುಗಳಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಲಕ್ಷ್ಯ ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஏதோ ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு விடக்கூடாது. ಏನೋ ಒಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಇನ್ನೊಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವರಾಗಿರಬಾರದು. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அபரிதமாய் அதிகமாய் இந்த இடத்துல பேசப்படுகிறது. ಒಂದೊಂದು ಭಾನುವಾರಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಅಪರಿಮಿತವಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡುತ್ತಿದೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளுக்கு நாள் நாம் மறுரூபப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಪ್ರತಿ ದಿನ ನಾವು ರೂಪಾಂತರ ಹೊಂದಿದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲಿ ಲೆಕ್ಕವನ್ನ ಅರ್ಪಿಸುವವರಾಗಿರಬೇಕು. யோவான் 12:48 இப்படி சொல்லுகிறது. ಯೋಹಾನ 12:48. ಯೋಹಾನ 12:48ನೇ ವಚನ. என்னை தள்ளி, ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಸ್ವೀಕರಿಸದವನನ್ನ நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎಂಬುದು ಒಂದು ಉಂಟು. நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். ನಾನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವೇ ಆತನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நம்முடைய சபையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரசங்கங்கள் நடக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇಂತ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. நிறைய திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது கிடையாது. ಬಹಳ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் தான். ಒಂದೇ ಆಟ ಕೊಂಡಾಟವಾಗಿರ್ತಾರೆ. காணிக்கை வசூல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ಬೇರೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ವಸೂಲು ಮಾಡಿ ಕಳಿಸಿಬಿಡ್ತಾರೆ. ಫಾಸ್ಟ್ ಫುಡ್ மாதிரி ಆಯ್ಪೋச்சு. ಈಗ ಫಾಸ್ಟ್ ಫುಡ್ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಿದೆ. 6 ರಿಂದ 7 ஒரு ஆராதனை, 6 ರಿಂದ 7ನೇ ಒಂದು ಆರಾಧನೆ, 7 ರಿಂದ 8 ஒரு ஆராதனை, 7 ರಿಂದ 8ನೇ ಒಂದು ಆರಾಧನೆ. வெறும் காணிக்கை வசூல் பண்றது தான். ಬೇರೆ ಕಾಣಿಕೆ ವಸೂಲು ಮಾಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. But our church is not like that. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಲ್ಲ ಪ್ರಿಯ. We are preaching and teaching the word of God. ನಾವು ಅದನ್ನ ಸಂದೇಶ ಸಾರುವವರಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡುವವರಾಗಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. சோ ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும்படி ஜீவிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಆದ ಕಾರಣ ದೇವರ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿ ನೀವು ಬಾಳಬೇಕು, ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இப்படி நீங்கள் வாசித்தால், நேசித்தால், தியானித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ಹೀಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ, ಪ್ರೀತಿಸುವಾಗ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. நேற்று கூட இங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. ನಿನ್ನೆ ಸಹ ಇಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. நேற்று ஆராதனை முடிச்சிட்டு நான் ರಾಮನಗರ ஒரு திருமண விஷயமாய் போய் வந்தேன். ನಿನ್ನೆ ಕೂಟದ ನಂತರ ಒಂದು ಮದುವೆ ಕಾರಣಾಂತರವಾಗಿ ಹೊರಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ. ஆண்டவர் உங்க எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இம்மட்டும் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಹೀಗೆ ನನ್ನ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Shall we all stand please? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ.
எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரும் அங்கங்க போக கூடாது. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಯಾರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ್ರಿ. இந்த நாளிலே கேட்ட சத்தியம், ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೇಳಿದಂತ ಒಂದು ಸತ್ಯ, கேட்ட வார்த்தை, ಕೇಳಿದಂತ ಒಂದು ವಾಕ್ಯ உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗಿದೆ? இந்த வார்த்தைக்கு ஒப்பாக உங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೇ, மனம் திரும்புவோம், ನಾವು ಮನ ತಿರುಗೋಣ, கீழ்ப்படிவோம். ನಾವು ವಿಧೇಯರಾಗೋಣ. ஒரு நாள் வரப்போகிறது, ದಿನ ಬರಲಿದೆ. ஐயோ எனக்கு உபதேசம் பண்ணினவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவில்லை. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿದವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಕೇಳದೆ ಹೋದೆನಲ್ಲ. என் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லை. ನನ್ನ ಬೋಧಕರ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಹೋದೆನಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಗುವೇ, மனம் திரும்புங்க, ನಾವು ಮನ ತಿರುಗೋಣ, கீழ்ப்படிங்க, ನಾವು ವಿಧೇಯರಾಗೋಣ, ஒப்பு கொடுங்க, ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು கரங்களை தட்டி ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತೆ ಒಳ್ಳೆ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ಆರಾಧನೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವಪ್ಪ. இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ಸಬ್ಬತ್ ದಿನಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. பாடின பாடல், ಹಾಡಿದಂತಹ ಹಾಡುಗಳು, ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು, கொடுத்த காணிக்கை தசமபாகங்கள், ದಶಾಂಶಗಳು, பேசின ಕಾಣಿಕೆಗಳನ್ನು, தேவனுடைய வார்த்தைகள், ಮಾತನಾಡಿದ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ವಾಮಿ எல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ಎಲ್ಲಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. கேட்கிறது மட்டுமல்ல, ಕೇಳಿದವರು ಮಾತ್ರವಾಗಿರದೆ அதன்படி நடக்கிற மக்களாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ಅದು ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ. எங்கள் சபை நாளுக்கு நாள் வளரட்டும். ನಮ್ಮ ಸಭೆ ದಿನ ದಿನ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಲಿ. புதிய ஆத்துமாக்களை தாரும், ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಿ எழுப்புதலை தாரும். ನಮಗೆ ಜೀವನವನ್ನ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் எங்கள் மத்தியிலே ಒಂದು காணப்படட்டும். ಮಹತ್ವವಾದ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சமாதானத்தோடு போக கர்த்தர் உதவி செய்வார். ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಲು ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV Second Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.